கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற அன்பையும் வாழ்த்துதலையும் இந்த வேளையில் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக பிதாவாகிய தேவன் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரத்தை நமக்கு கொடுத்து அவருடைய தொடர் வேதாகம வசனங்களை தியானிக்கும்படியாகவும் மேலும் அசத்தியத்திலிருந்து சத்தியத்தை நம்ம பெற்றுக்கொள்றதுக்கு நம்மளுடைய வாழ்நாளில் ஒவ்வொரு வாரத்திலையும் ஒவ்வொரு நாள் நமக்கு கூட்டி கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கு மீண்டும் ஒரு விசை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் நன்றிகளையும் சோதனைகளையும் மேலெடுத்துக் கொள்வோம். ஸோ நம்ம எப்பவுமே ஒரு சப்ஜெக்ட் நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஆதார வசனம் வாசிப்போம் இல்லைங்களா? இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை அறியாமலே நம்ம இந்த ஒரு காரியத்தை நம்ம பெற்றுக்கொண்டுட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை நம்ம நம்பிட்டு இருப்போம், இதுதான் சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது தேவன் நமக்கு வெளிப்படுத்தும் போது அதுல இருந்து நமக்கு ஒரு விடுதலை வேதத்தின் மூலியமா நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த வாரத்துல கூட நம்ம பார்க்க இருக்கிற பாடம் சகோதரர் சொன்னாங்க. ஸோ என்ன பாடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன் வலை. ஸோ இந்த ஒரு மீன் வலை அப்படின்றது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு ஃபெமிலியரான ஒரு சப்ஜெக்ட். ஏன்னா மீன் வலைன்றது மோஸ்ட்லி எல்லாருமே பார்த்துருப்பாங்க, சிலர்லாம் மீனே பிடிச்சிருப்பாங்க, அப்படிதானே? ஸோ இங்கேயும் நம்ம மீன் பிடிக்க தான் போகிறோம். என்ன மீன் அப்படின்றத நம்ம பாடத்துக்குள்ள போகும்போது நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மீன் வலை அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது ஒரு பேரபிள். பேரபிள்னா ஊமை. ஸோ நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில பூமிக்கு வந்திருந்தாரு இல்லைங்களா? அப்போ தன்னுடைய சீசர்கள் கிட்ட ஒரு விஷயத்த பேசுறாரு. அநேக விஷயங்கள் பேசினாரு. அதுல மெயினா 39 ஊமைகள் பேசியிருக்காரு. அதை நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம எந்த ஒரு பாடமும் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல பேசிக் சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லைங்களா? ஸோ வேதத்தை முறையாக கற்பது எப்படி அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ஒரு 7 மெத்தட் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இப்போ நம்ம இது பார்க்க போறது எத்தனாவது மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2வது மெத்தட். ஸோ முதலாம் வருகையில சீசர்கள் மத்தியில சில காரியங்கள் பேசுறாரு. அதுல நாம இன்னைக்கு பார்க்கறது ஒரு காரியம். என்ன காரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன் பிடிக்கிறத பத்தி பேசுறாரு. ஸோ இது எங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 47. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. ஸோ இந்த ஒரு வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பரலோக ராஜ்யம் கடலே போடப்பட்ட சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கு. ஸோ இந்த வசனத்தை கவனிச்சிங்களா? இதுல ஒரு பாயிண்ட் மட்டும் ஹைலைட்டா இருக்கும். இது மொத்தமா சேர்ந்தது தான் பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கான ப்ராசஸ். ஆனா இதுல ஒண்ணு மட்டும் அழுத்தமா சொல்லப்பட்டிருக்கு. யாராவது சொல்ல முடியுமா என்னன்னு? கடலா இல்ல மீனா இல்ல வலையா? வலையா? சோ தொடர்ந்து வாசிக்கலாம். 48ஆம் வசனம். அது நிறைந்த போது அதை கரையிலே இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கோடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை இருந்து போடுவார்கள். சோ இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடல்ல வலையை போடுறாங்களாம். வலையை போட்டு மீனை இழுத்து பிடிக்கிறாங்களாம் வலையில. ஸோ அந்த வலையில பிடிச்ச மீனை கரைக்கு எடுத்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2ஆ பிரிக்கிறாங்க. ஒன்று நல்லவைகள், இன்னொன்று ஆகாதவைகள். ஸோ நமக்கு தெரியும் இல்லைங்களா, நம்ம மோஸ்ட்லி எல்லாருமே மீன் சாப்பிடுவீங்க. மார்க்கெட்டில் போயிட்டு நம்ம ஒரு மீன் நம்ம கடையில் போய் கேட்குறோம்னா, இதில் நல்ல மீன் எது, அதை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்டால் அவங்க என்ன பண்ணுவாங்க? அப்போ நான் விற்கிறதெல்லாம் கெட்ட மீனா கோவப்படுவாங்களா மாட்டாங்களா? ஆனால் இங்கே ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கு? அப்படியா? சரி, இந்த வசனமே நமக்கு புரியல. அடுத்த ஒரு வசனம் வருது பாருங்க, தொடர்ந்து வாசிக்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவில் இருந்து பொல்லாதவர்களை பிடித்து. ஸோ அங்க ஆரம்பிச்சது பாத்தீங்கன்னா கடல், மீன், வலை. ஸோ சடனா இங்க வந்துட்டாருன்னு பாத்தீங்கன்னா, அடுத்த வசனத்துல எங்க வந்துட்டாருன்னு பாத்தீங்கன்னா உலகத்தின் முடிவு பரியந்தம். ஸோ அந்த முடிவுல யார் இருக்காங்க? உலகத்தின் முடிவுல நாம எல்லாரும் கடைசி இதுல தானே இருக்கோம்.
ஸோ அங்க ஒரு சொல்லப்பட்டு திடீர்னு வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்துக்கு முடிவு அப்படின்ற ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ இது ஒண்ணுமே புரியல. எதுக்கு மீனை பத்தி சொல்லிட்டு திடீர்னு வந்து உலகத்தோட கம்பேர் பண்றாரு, என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிறவங்க எல்லாருமே குழம்புறாங்க. ஸோ இதே தான் சீஷர்களும் கேட்கிறாங்க. வாசிக்கலாம் மத்தேயு 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களோட உவமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். 11ஆம் வசனம். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. ஸோ இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பேசுறது எல்லாருக்கும் புரியணும் அப்படின்றது அவசியம் இல்லை, ஒரு சிலருக்கு மட்டும்தான் புரியணும். அந்த ஒரு வார்த்தை என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரலோக ராஜ்யத்தின் ரகசியம் இருக்குங்களாம். ஸோ பரலோக ராஜ்யத்தின் ரகசியம். இப்போ நமக்கு எல்லாமே ஒரு கன்ஃபியூஷனா இருக்கு இல்லைங்களா? மீனை பத்தி சொல்லிட்டு திடீர்னு உலகத்தின் முடிவு பரிந்தோம் சொல்லிட்டு, இப்ப இங்க வந்து இது நான் பேசுறது வந்து யாருக்குமே புரியணும் இல்ல, ஒருத்தவங்களுக்கு மட்டும் புரிஞ்சா போதும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவங்க என்ன மனநிலையில கேட்டாங்களோ அதே மனநிலையில தான் இப்ப நம்ம உட்காந்துருக்கோம். ஏன் இது இப்படி பேசிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு. ஸோ நம்ம கிட்ட வேதாகமம் இருக்கு இல்லைங்களா? ஆமா தானே? எல்லார் வீட்லயும் பைபிள் இருக்கு, எல்லார் கையிலையும் வச்சிருக்கோம். ஸோ இந்த ஒரு பைபிளை தமிழ்ல தான் மொழிபெயர்த்திருக்காங்க. ஸோ எல்லாருமே வாசிக்கக்கூடிய அளவுக்கு ஓரளவுக்கு தேவன் வந்து எல்லாருக்குமே நாலேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது படிச்சா எல்லாருக்குமே எல்லா விஷயமும் விளங்கி எடுத்துக்கலாம். ஏன் தமிழ்ல தான் எழுதிருக்கு அப்படின்னா, அங்க இயேசு கிறிஸ்து பேசினார் இல்லைங்களா? என்ன பேசினாரு? மீன் சொல்லிட்டாரு. ஸோ அந்த மீன்களை குறித்து நம்ம பார்க்குறோம்ல, பரலோகராஜ்யம் மீன் மட்டும் சொல்லலை, கடல் சொல்லியிருக்காங்க, மீன் சொல்லியிருக்காங்க, மலை சொல்லியிருக்காங்க. ஸோ இது மீன் மூணும் சேர்ந்து ஒரு ப்ராசஸ். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரலோகராஜ்யத்தின் ரகசியம். அங்க இருந்த ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் அது என்னன்னே புரியல. புரியாததுனால இவங்க சீஷர்கள் கூடவே இருந்தாங்க பார்த்தீங்களா, இயேசு கிறிஸ்து கூடவே. அவங்க போய் கேட்குறாங்க, நீங்க பேசுறது அவங்களுக்கு புரியவே இல்லை, ஏன் இப்படி பேசுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, நான் பேசுறது வந்து எல்லாருக்கும் புரியணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி தான் இங்க நாம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே பைபிள் வச்சிருந்தாலும் எல்லாருக்குமே எல்லா விஷயமும் விளங்கும் அப்படின்றது சாத்தியம் இல்லை. ஒரு சிலருக்கு மட்டும்தான் அது சாத்தியப்படும். ஸோ தொடர்ந்து வாசிக்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவில் இருந்து பொல்லாதவர்களை பிரித்து. ஸோ இங்க ஒரு விஷயம் நமக்கு நல்லா தெரியுது. மீன்களை குறித்து தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இங்க தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவே பொல்லாதவர்களை பிரிக்கிற ப்ராசஸ். ஸோ மீனை பார்த்துட்டு திடீர்னு வந்து இங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதிமான்கள் பொல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லி 2 கேட்டகரியா பிரிக்கிறாங்க. அங்க எப்படி நல்ல மீன் கெட்ட மீன் அப்படின்னு சொல்லி பிரிச்சாங்க இல்லையா, அதே மாதிரி இங்கேயும் அந்த செக்ரிகேஷன் ஆகுது. என்னன்றதை அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ இது ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசினாருன்னு சொல்லட்டுமா? சீசர்கள் இருந்தாங்கல்ல, கிறிஸ்து அவங்க கூட வந்து சேர்றதுக்கு முன்னாடி அவங்க என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாங்க? மீன் பிடிக்கிற வேலையை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மீன் பிடிக்கிற வேலையில இருந்தே சில காரியங்கள் அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இந்த ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன சொல்றாரு? மீனுக்குள்ள ஒரு ரகசியம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. அவங்களுக்குமே ஸ்டார்டிங்ல எப்படிதான் இருந்திருக்கும், என்னன்னே தெரியல. ஸோ இப்போ நாமளும் சில விஷயங்கள் பார்க்கலாம். அவர் பேசின அந்த ஒரு சில உண்மைகளை வந்து நானுமே சொல்றேன், அது உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. ஸோ சீஷர்களுடைய ஒரு தொழிலே எதுவாக தான் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்டா அதிகப்படியான சீஷர்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா மீன் பிடித்தல். அதை பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்து அந்த உலகத்துல நிறைய காரியங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஒரு பிக்சர் பார்த்தா தெரியுதுங்களா? 4 நிலம், அதாவது விதை விதைப்பவன் புறப்பட்டு சில விதைகளை வழி அருகே விதைக்கிறது, சில விதைகள் கற்பாறையில் விதைக்கிறது, சில விதைகள் முள்ளுள்ள இடத்துல, ஸோ சில விதைகள் நல்ல நிலம். இது எங்கேனாச்சும் இந்த மாதிரி யாராவது பண்ணுவாங்களா? விதை விதைக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு நெல்மணி கூட கீழே சிந்தக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. ஆனா இது ஏன் இப்படி பேசுறாரு? ஸோ இது எல்லாமே
நம்ம பின்னாடி அடுத்தடுத்து நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் பேசியிருக்காரு. ஒரு 100 ஆடு வச்சிருக்கிறாங்க ஒருத்தங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஆடு வந்து காணாம போயிடுச்சு. அந்த 99 ஆடை விட்டுட்டு அந்த ஒரு ஆடை தேடி போயிட்டு பிடிக்கிறதுக்காக போறாங்க. ஸோ இது வந்து சாத்தியமா? நாம 100 ஆடு வச்சிருக்கோம், ஒரு ஆடு தொலைஞ்சு போச்சுன்னா 99 ஆடு நம்ம கிட்ட இருக்கு. நாம அந்த ஒரு ஆடு போனா போயிட்டு போகுதுன்னு நினைக்க மாட்டோம். ஆனா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 99 ஆடையும் விட்டுட்டு அந்த காணாமல் போன ஆடை வந்து தேடி வந்து பிடிக்கிறாங்களாம். ஸோ அடுத்து 10 வெள்ளிக்காசு. ஸோ இதுலயுமே என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வெள்ளிக்காசு வந்து தொலைஞ்சு போயிடுமா. அதை என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீட்டை பெருக்கி விளக்க கொளுத்தி அதை தேடி கண்டுபிடிச்சு என்னோட கூட நீங்களும் சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டுல, நீ காசு தொலைச்சதுக்கு நான் ஏன் உங்க கூட சந்தோஷப்படணும் அப்படின்ற மாதிரி தானே இருக்கு. ஸோ இதெல்லாம் ஏன் சொல்றாருன்றது எனக்கு இப்ப வரைக்கும் நீங்க கேட்டிருக்கிற உங்களுக்குமே புரியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ நம்ம வந்து இதுக்கான விளக்கம் என்ன அப்படின்றது நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்த்துட்டு தான் வரப்போறோம். ஸோ இன்னொரு விஷயமும் சொல்றாரு, பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஸோ நமக்கு தெரியும் இல்லைங்களா, கடுகு மரத்துல காய்க்குமா இல்லை இதுல காய்க்கும்? செடி. ஆனா இங்க எப்படி வேதம் சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடுகு விதை வந்து வளர்ந்து பெருசாகி ஆகாயத்து பறவைகள் எல்லாம் அதுல வந்து உட்காரணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இன்னொரு விஷயம் என்ன சொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அம்மா இருக்காங்க. அந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா, மாவை வந்து புளிக்க பண்றாங்க. ஸோ நம்ம இட்லிக்கு மாவு போடுறோம் இல்லைங்களா, அது என்ன பண்ணாங்கன்னா கையால உப்பு வச்சு கலக்குனா நம்மளுடைய அந்த ஈஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு நொதி இருக்கு, அது அதுல பட்டு என்ன பண்ணுன்னா புளிப்பு தன்மையை உருவாக்கும். ஸோ இது எல்லாமே எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மைதான். இதுக்குள்ள ஒரு ரகசியம் இருக்குங்களா. ஸோ நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரலோக ராஜ்யம் அப்படின்றது தங்கத்தாலே ஆனது. தங்க கட்டில் இருக்கு, தங்க தட்டு இருக்கு. ஸோ இப்படித்தானே நம்ம எல்லாமே கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இங்க இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கு, புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்கு, இந்த 10 வெள்ளிக்காசுக்கு ஒப்பா இருக்கு, காணாமல் போன ஆடுக்கு ஒப்பா இருக்கு, பரலோக ராஜ்யம் வந்து மீன் வலைக்கு ஒப்பா இருக்கு. ஸோ இந்த மாதிரி பேசிட்டு வராங்க. ஸோ இதுல நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம், நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரலோக ராஜ்யம்னாலே சரி, உங்களோட இமேஜினேஷன் பரலோக ராஜ்யம்னா நீங்க எப்படி நினைக்கிறீங்க? நீ என்னென்ன எதிர்பார்ப்பீங்க ஆக்சுவலா? ஆனா இங்க இயேசு கிறிஸ்து எது கூட கம்பேர் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, புளித்த மாவு கூட கம்பேர் பண்றாரு, கடுகு விதை கூட கம்பேர் பண்றாரு, ஸோ காணாமல் போன ஆடு கூட கம்பேர் பண்றாரு, விதைக்கு கம்பேர் பண்றாரு, மீன் வலைக்கு கம்பேர் பண்றாரு. ஸோ இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? அப்போ பரலோக ராஜ்யம்ன்றது நாம நினைக்கிற மாதிரி இல்லை. இயேசு கிறிஸ்து ஒன்று சொல்றாரு, கண்டிப்பா அவருக்கு தான் தெரியும். ஏன்னா அவர் ஒரு ஆள் தான் மேல போய் கீழே வந்திருக்காரு அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் இல்லைங்களா. ஸோ அவரே சில காரியங்கள் விளக்குறாரு. ஸோ வசனம் வாசிக்கலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். அன்றையும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. ஸோ இங்க வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. ஸோ மீன்ல என்னதான் வரும்? சாரி, வலையில என்னதான் வரும்? எங்க போடணும் அந்த வலையை தூக்கி? ஸோ மீன் வலை கடலில் போட வேண்டும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? மீன் வந்து அதுல மாட்டணும். அதுக்கப்புறம் அந்த மாட்டின ஒரு மீனை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கரைக்கு இழுத்துட்டு வரணும். கரைக்கு இழுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? கரையில கொட்டுவாங்களா? எங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மீனை வந்து பிரிக்கணும். அதாவது நல்ல மீன் எது, கெட்ட மீன் எது அப்படின்றத நம்ம பிரிக்கணும். ஸோ முதல்ல நம்ம இந்த ஒரு விஷயத்துல பாத்தீங்கன்னா மெயினா 3 விஷயம் இந்த ஒரு பாடத்துல. நம்ம மற்ற ஊமைகளும் பார்த்தோம், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எக்ஸாக்டா எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மீன் வலை. ஸோ இந்த மீன் வலை அப்படின்னும் போது 3 காரியங்கள் தான். ஒண்ணு கடல், இன்னொன்னு மீன், இன்னொன்னு வலை. ஸோ இது 3த்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு இல்லைங்களா. ஏன்னா பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியம் சொல்லிட்டாரு, அவரே சொல்லிட்டாரு. ஸோ அப்போ அந்த ரகசியம் என்னன்றது நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா. ஸோ முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது கடல். ஸோ இதுக்குள்ள என்ன ஒரு ரகசியம் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். அடுத்து மீன். மீன் அதுக்குள்ள என்ன ஒரு ரகசியம் இருக்கு. அடுத்து வலை, இதுக்குள்ள என்ன ஒரு ரகசியம் இருக்கு. ஸோ நம்ம
கடல் எதுக்கு அடையாளமா சொல்லப்பட்டிருக்கு? நம்ம முதல் வகுப்புல இருந்து வந்துட்டு இருந்தீங்கன்னா இந்த ஒரு பாடத்தை, இந்த ஒரு பிக்சரை பார்த்த உடனே நீங்க ஆன்சர் சொல்லலாம். கடல் அப்படின்றது எதை அடையாளப்படுத்துது? வசனம் வாசிக்கலாமா? ஏசாயா 57 அதிகாரம் 20 வசனம். ஏசாயா 57 அதிகாரம் 20 வசனம். துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார்கள். சோ இங்க என்ன பண்ண சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல இருக்கிறார்கள். சோ அப்ப இங்க என்ன பண்ணுதுன்னா, இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொந்தளிக்கிறது அப்படின்றது கடல் கொந்தளிக்கும், துன்மார்க்கர் அப்படின்றது கடலுக்கான பேரா. சோ மனுஷங்கள் அப்படின்றது இந்த இடத்துல தெளிவுபடுத்துது. சோ இன்னும் கூட ஒரு வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்துற விசேஷம் 17 அதிகாரம் 15 வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 17 அதிகாரம் 15 வசனம். பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமா. சோ நம்ம முன்னாடி வசனம் பார்த்தோம் இல்லைங்களா, துன்மார்க்கர் கொந்தளிக்கும் கடலை போல இருக்கிறாங்க அப்படின்றது நம்ம பார்த்தோம். அந்த கடல் எது அப்படின்றது இப்ப நம்ம இந்த வசனத்துல பார்க்கிறோம். ஒரு வேசி வந்து ஒரு தண்ணியில உட்கார்ந்துட்டு இருக்காங்களா, அந்த தண்ணி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருங்களாம்? ஜனங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரர்களும். ஸோ நமக்கு நிறைய தெரியும், நிறைய உலகத்துல இந்த பப்ளிக் மீட்டிங்லாம் போடுவாங்க இல்லைங்களா, நிறைய ஜனங்கள் வரும்போது அவங்கள பார்த்து சொல்லுவாங்களா, அலைக்கடல் என தெரிந்து வந்திருக்கும் மக்களே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் பேசுவாங்க இல்லைங்களா. ஸோ இது எல்லாமே எங்க இருந்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பைபிள்ல இருந்து தான் வெளில போயிருக்கு. ஸோ இங்க நமக்கே வேதம் எப்படி வெளிப்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருந்து அந்த எண்டு வரைக்கும் நம்ம பாக்குறோம் போது கண்ணுக்கு தெரியாது இல்லைங்களா, எவ்வளவு லாஸ்ட்ல யார் இருக்காங்கன்றது நமக்கு தெரியாது இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரிதான் கடலுக்கு முன்னாடி இந்த கரையில நின்று நம்ம அந்த பக்கம் பார்த்தோமா, எல்லா பக்கமும் ஒரே மாதிரி தண்ணியா தான் இருக்கும். ஸோ அது எண்டே கிடையாது அப்படின்ற போது அப்ப நம்ம அதை யாரு கூட ஒப்பிட்டு பாக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜனங்கள் அந்த மாதிரி இருக்கிறதுனால நேரா அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கடல் கூட ஒப்பிடுறாங்க. ஸோ அப்ப இங்க என்ன சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம், அப்ப கடல் அப்படின்றது நமக்கு என்ன தெரிய வருது? ஜனங்கள். கரெக்டுங்களா? ஸோ அப்போ இந்த ஒரு ஜனங்கள் மத்தியில வலையை போட்டு என்ன பண்ணணுமா? ஸோ அடுத்த வசனம் வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கான அர்த்தத்தை சொல்லலாம். 13 அதிகாரம் 49 வசனம். இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து. ஸோ நீதிமான்களின் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து. ஸோ இங்க என்ன பண்ணதுன்னா, அந்த ஜனங்கள் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இல்லைங்களா. கடல் வந்து எதுக்கு அடையாளமா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகம். ஆமா தானே? ஸோ இங்க வந்து மீன்கள் பிடிக்கிறாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மீன்கள்ல இருந்து பிரிக்கணுமா, அதாவது அந்த ஜனங்களை பொல்லாதவர்களும் ஒரு குரூப் இருக்காங்களாம், அப்புறம் நல்லவங்களும் ஒரு குரூப் இருக்காங்களாம். ஸோ இவங்க ரெண்டுத்தையும் தனித்தனியா பிரிக்கணுமா. ஸோ அந்த ரெண்டாவதா பிரிக்கக்கூடிய அந்த ஒரு பர்சன், அந்த ஒரு மீனுக்கு என்ன பேரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகள். ஸோ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இது ஏன் தேவனுடைய பிள்ளைகளா தனியா பிரிக்கணும்? ஒட்டுமொத்த உலகத்துல இருந்தும், ஒட்டுமொத்த உலகத்தையும் தேவன் தான் படைச்சாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு பிரிக்கிற ப்ராசஸ் ஏன் நடக்கணும்? எல்லாருமே தேவனால படைக்கப்பட்டவங்க தானே. ஆமா தானே? நான் விசுவாசிக்கிறதும் நீங்க ஜீவிக்கிறதும் எல்லாமே யாரால அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவனால. சோ இந்த ஒரு குரூப் ரெண்டா பிரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன் தெரிஞ்சுதான் ஆகணுமா? சோ மனுஷங்களுடைய அந்த குணாதிசயங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே நல்லவங்க கிடையாது, எல்லாருமே கெட்டவங்களும் கிடையாது. மனுஷருக்கு மனுஷர் துரோகம் பண்றாங்க. ஆனா அந்த மனுஷர்களுக்கே ஃபேவரா தேவன் வந்து சாய்ட் பண்றாருன்னும் போது, அப்ப தேவன் அப்படின்றவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பரிசுத்தமானவர். ஸோ அப்ப அவங்க கிட்ட போகணும்னா ஒரு பரிசுத்தத்தோடு தான் நம்ம அங்க போக முடியும். ஸோ அப்ப எக்ஸாக்டா புரியுற மாதிரி சொல்லணும்னா நல்லவங்க மட்டும்தான் தேவன்கிட்ட போக முடியும். ஆமா தானே? ஸோ இதுக்கு விளக்கத்தை பிக்சரோட நம்ம பார்க்கலாம். என்னென்ன இருக்கு? நம்ம மூணு பாயிண்ட் தானே. ஒன்று கடல், இன்னொன்று மீன், இன்னொன்று மலை. ஸோ இந்த கடல் எதை அடையாளப்படுத்துது அப்படின்றத நம்ம வசனத்தோட பார்த்துட்டோம் இல்லைங்களா. என்ன? ஸோ மீன் தேவனுடைய, வலை
வலை இருந்தா தானே மீனே பிடிக்க முடியும். ஸோ அப்போ அந்த வலை என்னன்றது நமக்கு தெரியணும் இல்லைங்களா? ஸோ யூஸ்வலா வலை அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். ஆமா தானே? ஸோ இதுல ஏதாவது உங்களுக்கு புரியுதுங்களா? ஓட்ட ஓட்டையா இருக்குது மட்டும் தான் எனக்கு தெரியுது. ஸோ 2 கயிறு சேர்ந்த மாதிரி இப்படி கிராஸ் இருக்குங்களா, குறுக்கு மறுக்கா இருக்குங்களா? ஸோ இது மாதிரி இருந்தா தானே மீனை பிடிக்க முடியும். ஒரே ஒரு கயிறை மட்டும் எடுத்து போட்டா என்ன பண்ண முடியும்? தண்ணி கூட அதுல வராது. ஆமா தானே? ஸோ 2 கயிறு சேர்ந்து வலைய பின்னி அதுக்கப்புறம் தான் கடல்ல போட்டு அதுக்கப்புறம் தான் மீனை பிடிக்கிற அந்த ஒரு ப்ராசஸ். ஸோ 2 கயிறு. ஆமா தானே? ஸோ கடல் என்னன்றது பார்த்தாச்சு. யாரு கடல்னா? மீன் தேவனுடைய பிள்ளைகள். ஸோ இப்போ அந்த 2 பேர், அந்த 2த்தையும் பிரிக்கணும் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் வந்து எதை வச்சு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கயிறு. ஸோ அப்போ அந்த 2 கயிறு என்ன கயிறுன்றதை நம்ம பார்க்கணுமா இல்லைங்களா? பார்க்கணும் இல்லைங்களா? ஸோ வசனம் வாசிக்கலாம். ஓசியா 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஓசியா 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். ஸோ ஒரு கயிறு நமக்கு நல்லாவே தெரியுது, மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறு. ஸோ ஒரு கயிறு என்ன? அன்புனா அன்பு. அப்படியா? ஸோ நம்ம என்னன்றது விளக்கத்தை நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ ஒரு கயிறு, 2 கயிறு சேர்ந்தது ஒரு வலை. ஸோ ஒரு கயிறு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஒரு கயிறு வந்து அன்பின் கயிறு. ஆமா தானே? ஸோ இன்னொரு கயிறு எபேசியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாக இருக்கும்படியாக அப்படி செய்தார். ஸோ இங்கேயும் ஒரு கயிறு இருக்கு. என்ன கயிறு? இந்த வசனத்தை கவனிச்சிருந்தீங்களா? நீங்களே சொல்லலாம். அதாவது சத்தியம் அப்படின்றது சொல்லாம அன்புடன் சத்தியம் அப்படின்றது பொருத்தமா இருக்கு. ஸோ அங்க எப்படி 2 கயிறும் சேர்ந்து இருக்கோ அதே மாதிரி இங்க அன்பும் பிளஸ் சத்தியமும் சேர்ந்தாதான் அது என்ன பண்ண முழுமையான ஒரு கயிறா இருக்கும். அதாவது ஒரு முழுமையான ஒரு வலையா இருக்கும் அப்படின்றது கூட நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம். நீங்க சொல்லுங்க, இந்த உலகம் இந்த கடல் அப்படின்றது எதை குறிக்குது? கொஞ்சம் சவுண்டா பேசுங்க, எனக்கு கேட்கும். உலக ஜனங்களா? மீன்? ஸோ அப்போ இந்த வலை இப்போ 2 கயிறு என்னன்றதை நான் சொல்லிட்டேன். ஸோ அப்போ இந்த வலை எதை குறிக்குது? அன்பு பிளஸ் சத்தியம். ஆமாவா? ஸோ இந்த ஒரு அன்பு சத்தியமும் இருந்து ஒருத்தர் ஒரு காரியத்தை பண்ணாரு. யார் இது சொன்னாரோ அவர் தான் பண்ணாரு. அவர் நமக்கு தெரியும் இல்லைங்களா? அவர் ஃபர்ஸ்ட் டைம் அந்த பூமியில வந்து அன்புடன் தானே எல்லா சகோதர சகோதரிகிட்டும் பேசினாங்க. ஈவன் நிறைய உலக ஜனங்களே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து பேசுறது வந்து எப்படி சொல்றீங்கன்னா ரொம்ப இனிமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தங்களை அறியாமலே என்ன பண்ணிட்டாங்கன்னா அவர் பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஒரு வார்த்தையை கேட்கறதுக்காக. அப்படி போயிட்டு இருக்கும்போது இவரும் நிறைய காரியங்கள் பண்றாரு, உபதேசத்தையும் கொடுக்குறாரு, அதே சமயம் அந்த கை கால் வராதவங்களையும் சுஸ்தப்படுத்துறாரு. இதெல்லாமே ஒரு கேரிங், அதாவது அன்பு இருந்தா மட்டும்தான் இதெல்லாம் பண்ண முடியும் இல்லைங்களா? ஸோ இது வந்து யார் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை ஸ்டார்ட் பண்றாரு. இது ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வராரு. என்னென்ன ப்ராசஸ் இருக்குன்றத நம்ம பின்னாடி பார்க்கலாம். இது எங்க வந்தாரு? இப்ப இந்த படத்தை பார்த்துட்டு நீங்க சொல்லுவீங்க, ஆனா அது தப்பா இருக்கும். முதல்ல கிறிஸ்து எங்க வந்தாரு? பூமிக்கு வந்தாரு. எந்த நாட்டுக்கு வந்தாரு? நமக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா? ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஒரு அழைப்பு, அந்த ஒரு ரட்சிப்பு அவங்களுக்கு மட்டும்தான் இருந்தது இல்லைங்களா? ஸோ வேர்ல்டு எல்லாமே இருக்குது, ஆனா ஒரே இடத்த மட்டும் செலக்ட் பண்ணி கிறிஸ்து வராரு அப்படின்னும் போது முதல்ல அவங்களுக்கு தான் அந்த ஒரு ஆசீர்வாதம் இருக்கு அப்படின்றத குறித்து நம்ம வேதத்துல நிறைய இடத்துல நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா? ஸோ அப்போ அந்த உலகம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா யாரு அப்படின்றது, கடல்ன்றது உலகம்ன்றதை நம்ம பார்த்துட்டோம். ஸோ அந்த மறுபடியும் அந்த ஒரு கடல் அப்படின்றது இங்க எங்க யாரை சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டா இஸ்ரேல் ஜனங்கள் தான். ஸோ அந்த மீன்கள் அப்படின்றது யாருன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீஷர்கள்னா ஒட்டு மொத்தமா கிறிஸ்துவ கூடவே இருந்து அவங்களுடைய சத்திய வார்த்தை கேட்டு அவங்களுடைய அந்த ஒரு அற்புதத்தையும்
ஆசீர்வாதத்தையும் வாங்குறதுக்காக ஒட்டுமொத்தமா அவர் பின்னாடியே போனாங்க இல்லைங்களா, ஒரு கூட்ட ஜனங்கள். அவங்க எல்லாருமே சேர்ந்துதான். ஸோ இவங்க மத்தியில தான் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்பு பிளஸ் சத்தியம் அப்படின்றதையும் ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ முதல்ல நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த 40 நாள் உபவாசம் இருந்துட்டு ஸ்டார்ட் பண்ண முதல் பிரசங்கமே என்ன பிரசங்கம் தான் அப்படின்றத குறித்து கூட பார்க்கலாம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அது முதல் இயேசு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். அவருடைய ஸ்டார்டிங் இதுவே என்னதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. ஸோ நமக்கு தெரியும் இல்லைங்களா, இப்போ ஒரு உலகத்துல ஒரு பிரச்சனை வருதுன்னா நம்ம யாருக்கு போய் சொல்லுவோம்? நமக்கு சொந்தக்காரங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லுவோம், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரப்போகுது, நீங்க வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்குங்க. அதே தான் இங்கேயும் இயேசு கிறிஸ்து எப்படி சொல்றாருன்னா, முதல்ல இயேசு கிறிஸ்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் வந்தாரு. அவங்க கிட்ட தான் சொல்றாங்க, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். ஸோ அது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன கடல் கரை, அதாவது அங்க சொல்லி அந்த வலையை எடுத்து அங்க பேசி அந்த ஒரு மீனை பிடிச்சி கரைக்கு இழுத்துட்டு வரணும் இல்லைங்களா, அந்த ஒரு ப்ராசஸ் தான் எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இதே தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்கள்கிட்ட பேசும்போது சொல்றாரு. வாசிங்க மத்தேயு 16ஆம் அதிகாரம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஸோ இங்க என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் என்னை பின்பற்றி வர விரும்புறீங்களோ அவங்க எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னைத்தானே வெறுத்து என்னுடைய பின்னாடி நீங்க உங்களுடைய சிலுவையை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதை விசுவாசிச்சு அநேக ஜனங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்கிட்ட போனா நிறைய ஆசீர்வாதங்கள் வருது, உடம்புல இருக்கிற வியாதி குணமாகுது அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா, ஒட்டு மொத்த பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணி அவர் கூட போயிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். இயேசு கிறிஸ்து இப்படி சொன்னார் இல்லைங்களா, இந்த ஒரு வலைய கடல்ல போட்டாரு. ஸோ நம்ம மீன் வலையை வீசிட்டுது, மீன் வந்து மாற்ற அளவு வரைக்கும் நம்ம காத்துட்டு இருக்கோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து இந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டு வெயிட் பண்றாரு. அதை விருப்பமுள்ள மீன்கள் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வலைக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா வந்து சேருது. ஸோ வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் அதை கரைக்கு இழுத்துட்டு வரணும் இல்லைங்களா, அந்த ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லைங்களா. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு நேரம் இருக்கு. ஸோ அதை பண்ணிட்டாரு. அடுத்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிட்டாருங்களா, ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினா தன்னைத்தான் வெறுத்து என்னுடைய பின்னாடி வர அப்படின்னு சொல்லி பேசிட்டாரு. ஸோ அடுத்து வலையை வீசியாச்சு, மாட்டியவை கரைக்கு வந்தவை அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஸோ பேசும்போது அந்த வார்த்தையை கேட்டு அநேக பேர் அவருடைய வார்த்தைக்கு இணங்க போனாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. சரீரத்துல பலவீனமா இருக்கிறவங்க அவங்க கிட்ட போனா ஆசீர்வாதமான ஒரு காரியம் நடக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா, அவரை ஃபாலோ பண்ணி போறாங்க. ஸோ அந்த வலையில மாட்டினது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய மீன்கள். ஆமா தானே? ஆனா அவரு கரைக்கு எடுத்துட்டு வரும்போது எத்தனை மீன் வந்திருக்கும்? வலையில எவ்வளவு மீன் மாட்டுச்சோ அவ்வளவு மீனும் கரைக்கு வந்திருக்கும் பிரதர். இதுல என்ன கேள்வி இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா? இப்போ புரியுற மாதிரி நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நானும் வலை வீசுறேன், வலையில மாட்டுற மீன் வலையை பிச்சுட்டும் போறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அதாவது வலை போடும் போதே சிலர் எஸ்கேப் ஆயிடுவாங்க, சிலர் வலைக்கு வந்து என்ன பண்ணுன்னா அந்த வலையை சுருட்டுறதுக்குள்ளே விலைக்கு போறவங்களும் இருக்காங்க. இன்னொருத்தவங்க அந்த வலையில மாட்டினதுக்கு அப்புறம் அந்த வலையை கீழ்ச்சிட்டு போற அளவு கூட இருக்கு. ஸோ அந்த வலையை கரைக்கு எடுத்துட்டு வரும்போது கரையில வந்து தூக்கும் போது கூட துள்ளி குதிக்கக்கூடிய மீன் இருக்கு இல்லைங்களா. ஸோ அப்ப அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்து இந்த வலையை வீசிட்டாங்க, நிறைய மீன் மாட்டிடுச்சு. கரைக்கு வந்த மீன் எவ்வளோ? நிறைய மீன் வந்துச்சுங்களா? நிறைய மீன் வந்துச்சுங்களா? 12 பேர் தான் வந்தாங்க. ஆனா இவரு எல்லாருமே அந்த வலைக்குள்ள வரணும்னு நினைச்சுதான் அந்த ஒரு காரியத்தை பண்றாரு. நாமளுமே அப்படித்தானே பண்ணுவோம். இப்போ நாமளும் ஒரு வலையை வீசுறோம் அப்படின்னும் போது நமக்கு வந்து வலையோட நிறைய மீன் வந்துச்சுன்னா நம்ம ஒரே வலையில நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் நினைப்போம். ஆனா ஒரே ஒரு மீன் ஒரு வலைக்கு வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? நமக்கு கஷ்டமா இருக்கும்.
ஆனா இங்க என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு வலையில மாட்டினது பாத்தீங்கன்னா நிறைய மீன், ஆனா கரைக்கு வந்தது பாத்தீங்கன்னா 12 மீன். இப்போ கரைக்கு வந்து ஒரு ப்ராசஸ் நடக்குது. அது என்ன ப்ராசஸ் அப்படின்றத வாசிக்கிறது. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். அது நிறைந்த போது அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். ஸோ இப்போ நமக்கு நல்லா தெரியும், முன்னாடி நம்ம மீன் யார் அடையாளப்படுத்துது அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா. மீன் எல்லாமே நல்ல மீன் தான். ஆனா இங்க அது எதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரகசியமா சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்ப அந்த கரைக்கு வந்ததிலே 12 மீன் தான். அந்த 12 மீன்லே ஒரு மீன் கெட்ட மீன். அது எந்த மீன் நமக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா. இது பழமொழி கூட இருக்கு, அதாவது கழுவுற மீன்ல நழுவுற மீன் அப்படின்ற மாதிரி. அது கழுவும் போது ஒரு மீன் நவுந்துருச்சு. எந்த மீன்? அப்போ வலை எல்லாத்துக்கும் வீசினாரு, எல்லாமே வரணும்னு நினைச்சாரு. சிலர் உலக காரியங்கள்ல, அதாவது உலகம் அப்படின்றது எது நம்ம அடையாளப்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜனங்கள் மட்டும் கிடையாது. உலகம் அப்படின்றது, இந்த உலகத்துல ஜனங்கள் இருக்காங்க, உறவினர்கள், ஒரு சந்தோஷமான ஒரு காரியங்கள் எல்லாமே எதுல தான் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல தான் இருக்கு. ஸோ இந்த ஒரு உலக காரியத்தை விட்டுட்டு தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என் பின்னாடி நீங்க வரணும் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்லைங்களா. ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கட்டாயத்தின் பேர்ல வந்து கொடுக்கல. அவரு என் கூட வர்றதுக்கு உனக்கு விருப்பமா இருந்தா இந்த ஒரு ஆப்ஷன் நீங்க ஓகேன்னா நீங்க உள்ள வரலாம் அப்படின்னு சொல்லி தான் அதை சொல்றாங்க. ஆனா எல்லாருமே வந்தாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சாதாரணமாவே மீன் கரைக்கு வந்தா என்ன பண்ணப்படும்? குழம்பு தான் வைக்கப்படும், வெட்டி சாகடிச்சிருவாங்க தானே. ஸோ அப்ப அந்த 12 மீன் என்ன வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாகவே மீன் வந்து கரைக்கு போனா செத்துருவோம் அப்படின்றது அந்த மீனுக்கு தெரியுமா தெரியாதுங்க. ஸோ அப்ப நான் கரைக்கு வரலப்பா அப்படின்னு சொல்லி ஒரு மீன்கள் வந்து என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வலையை சேராம விலகி போயிடுச்சு. இன்னொரு சில மீன்கள் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வலைக்குள்ள அகப்பட்டு வலையை பிச்சுட்டும் போயிடுச்சு. நமக்கு கரை செட் ஆகாது, அங்க போனா நம்மள கழுத்து அறுத்துருவாங்க. ஸோ உதாரணத்துக்கு யாரும் தப்பா நினைக்கிறோம், கரைக்கு போனா நம்மளை காலி பண்ணிடுவாங்க அப்படின்னு அது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வலையை கடிச்சிட்டு வெளில போகுது. அதே இன்னொரு இது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரைக்கு வருது, வந்ததுலயும் சிலது வந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லவைகள் கெட்டவைகள்ன்றது பிரிக்கக்கூடிய ஒரு ப்ராசஸே எங்கதான் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரையில தான் நடக்குது. ஸோ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து வந்து சீஷர்கள் கிட்ட ஒரு விஷயத்த பேசுறாரு. பேசும்போது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது விளக்கம்லாம் நம்ம அடுத்தடுத்த சப்ஜெக்ட்ல படிச்சுக்கலாம். சின்னதா ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணி சொல்லிடுறேன். பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னா என்னுடைய மாம்சத்தை நீங்க வந்து புசிக்கணும், என்னுடைய ரத்தத்தை வந்து பானம் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே அங்க இருக்கிறவங்க ஒரு மனநிலை எப்படி இருக்குன்னா, இது வந்து கடினமான உபதேசம், இது எப்படி சாத்தியப்படும் அப்படின்னு சொல்லி. ஆனா இதை நீங்க பண்ணாதான் அதுக்குள்ள வர முடியும் அப்படின்றது. ஏன்னா அவரே சொல்லியிருக்காருங்க, நானே சத்தியமும் வழியும் ஜீவனுமா இருக்கிறேன். அதாவது கிறிஸ்து மூலியமா தான் ஜீவனுக்குள்ள போக முடியும் அப்படின்றது நம்ம போன பாடத்துல நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி இவர் அங்க பேசும்போது இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி மறுதளிக்கிறாங்க. ஏன் அவங்க அப்படி சொன்னாங்க அப்படின்றதையும் சின்னதா ஒரு ஹிண்ட்ஸ் கொடுக்குறேன். பழைய ஏற்பாட்டின் பிரமாணத்தின்படி ரத்தம் புசிக்க கூடாது அப்படின்றது தேவனுடைய கட்டளையா இருந்துச்சு. ஆனா இவர் வந்து என்னுடைய ரத்தத்தை நீங்க வந்து பானம் பண்ணணும்னு சொல்லும் போது இவங்க எதை அடையாளம் எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் பேசின ஒரு வார்த்தையை வந்து நேர அர்த்தமா புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப நாம கூட பாத்தீங்கன்னா, மீன் அப்படின்றது பாத்தீங்கன்னா வெறும் மீனா மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருந்தோமா, இந்த ஒரு விளக்கு நமக்கு தெரிஞ்சிருக்குமா? ஸோ இந்த மீன் அப்படின்றது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய பிள்ளைகள். அதே மாதிரி அங்க ரத்தம் என்னுடைய மாமிசம் அப்படின்றது பாத்தீங்கன்னா அவரை வந்து அப்படியே கடிச்சு சாப்பிடுற சீன் கிடையாது. ஆனா அவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து தன்னுடைய கையை அரிஞ்சு தன்னுடைய ஒரு மீட்டை எடுத்து இந்த நீங்க சாப்பிட்டு நீங்க எனக்குள்ளதான் வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லல. அவர் சொல்லப்பட்ட ஒரு அர்த்தமே வேற. அதை அவங்க புரிஞ்சுக்காம சடனா கோவப்பட்டு அவங்களே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விலகி போயிட்டாங்க. இதுதான் எப்படி நம்ம பொருத்தி பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வலை வீசினத கடல்ல, அந்த கடல்ல மாட்டின மீன்ல சில மீன்கள் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வலைக்கு அந்த வலைக்குள்ள மாட்டி கரைக்கு போனா நம்மளை வந்து கொன்னுடுவாங்க அப்படின்றது சிலர் என்ன பண்ணிட்டாங்க, விலகி போயிட்டாங்க. அதே தான் இங்க எப்படி சொல்லியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து கடினமான உபதேசம், இதை வந்து யாராலையும் பின்பற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, சிலர் வந்து நான் அந்த உலகத்தாம
போயிடுறேன் அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க. ஸோ வசனம் கூட வாசிக்கலாம். யோவான் 6:66-68. யோவான் 6:66 அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடன் கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அப்பொழுது இயேசு பன்னிருவரையும் நோக்கி, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களா என்றார். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. சோ இப்ப இங்க என்ன கேக்குறாங்கன்னா, இந்த ஒரு வசனத்தை சொல்லப்பட்டிருக்கு. எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்லைங்களா, என்னுடைய மாம்சத்தை புசித்து என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணுங்கிறவங்களுக்கு தான் நித்திய ஜீவன் உண்டுன்னு சொல்லும் போது, இது வந்து கடினமான உபதேசம் சொல்லி எல்லாருமே புறக்கணிச்சுட்டு போயிட்டாங்க. இதே வார்த்தையை வந்து அந்த மலையில மாட்டி 12 பேர் வந்தாங்க பார்த்தீங்களா, சீசர்கள், அவங்க கிட்டையும் கேட்குறாங்க, உங்களுக்கும் போறதுக்கு விருப்பம் இருந்தா தாராளமா போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு பேதுரு ஒரு பதில் கொடுக்குறாரு. என்ன பதில் கொடுக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க எங்க போறது, நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் தான். சோ இப்ப இங்க என்ன புரிஞ்சுக்கலாம், வசனங்கள் அப்படின்றது நமக்கு அண்டர்லைன் ஆகுது இல்லைங்களா, கடைசியா அந்த லைன் பாத்தீங்கன்னா. சோ அப்ப கிறிஸ்து கிட்ட இருந்துதான் அந்த தேவனுடைய ஒரு ஜீவ வசனங்கள் நமக்கு வந்து வெளிவருது. சோ இவர் எப்படி பண்ணாங்கன்னா, என்ன புசிக்கிறது அப்படின்றது பாத்தீங்கன்னா, அவரை சாப்பிட சொல்லல, அவர்கிட்ட இருந்த அந்த வார்த்தைகளை வாங்க சொல்றாரு. அதை அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தவறா புரிஞ்சுக்கிறாங்க. எப்படி நாம வந்து இவங்களை சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு சில முரண்பாடான எண்ணங்கள் வந்ததுனால அந்த வலையிலிருந்து உலக காரியத்துக்குள்ளே போயிட்டாங்க. போனதுனால மீதி வந்தது யாருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 பேர் தான். அந்த 12 பேர்லயும் ஒரு ஆள் என்ன பண்றாங்கன்னா, கரைக்கு வந்தும் ஆகாத லிஸ்ட்ல போயிடுறாங்க. சோ இந்த ஒரு வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 13:49. இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவில் இருந்து பொல்லாதவர்களை பிரித்து. சோ நமக்கு தெரியுது இல்லைங்களா, மீன்கள் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஜனங்களை குறிக்குது. சோ அந்த ஜனங்கள்ல வந்து நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. சோ நல்லவங்க மட்டும்தான் தேவனுடைய அந்த சித்தத்துக்கு போக முடியும் அப்படின்றது யாரு அறிஞ்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்து அறிஞ்சிருக்காரு. சோ அந்த ஒரு வேலையை யார்கிட்ட ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்க கிட்ட தான் ஸ்டார்ட் பண்றாங்க. அங்கேயும் எப்படி இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபாலோ பண்ணி வரவங்க நல்லவங்களாவும் இருக்காங்க, கெட்டவங்களாவும் இருக்காங்க. அவங்க 2 பேரையும் பிரிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு ப்ராசஸே நடக்குது. ஸோ இதை முதல்ல யார் இந்த ஒரு வலையை வீசுனது? பேதுருவா? சோ வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 4:18. மத்தேயு 4:18 இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்த போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த 2 சகோதரராகிய பேதுரு என்னப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டுக் கொண்டிருந்த போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். சோ இங்க கிறிஸ்து முதல்ல வராரு. வந்து இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடல்ல வந்து கலிலேயா கடல்ல வந்து இவங்க வந்து மீன் பிடிக்கிற ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது, மீன் வந்து சொல்லுவார் இல்லைங்களா, பேதுரு வந்து சொல்லுவாரு. என்ன சொல்லுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நைட்டு முழுக்கும் பிரயாசப்பட்டோம், வலையில வந்து ஒண்ணுமே அகப்படல அப்படின்னு சொல்லும்போது, இவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க நடுக்கடல்ல போயிட்டு இந்த பக்கமா போடுங்க, உங்களுக்கு மீன் மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, இவர் வந்து ஒரு மாதிரி கஷ்டத்தோட என்ன பண்ணுவாருன்னா, சரி நீங்க ஒரு பெரியவங்களா இருக்கீங்க, நீங்க சொல்றீங்க, நான் என்ன பண்றேன் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் வலையை போடுவாரு. அந்த ஒரு வலை வந்து கிழியத்தக்க அளவுக்கு வந்து மீன் என்ன பண்ணுமா, மாட்டும். அது ஸோ அதை வந்து அள்ள முடியாத அளவுக்கு வந்து அள்ளிட்டு இருப்பாரு. ஸோ இதை பண்ணிட்டு இருக்கிற பேதுரு ஒரு செகண்ட் இயேசு கிறிஸ்துவை பார்த்து என்ன ஒரு வார்த்தை சொல்லுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஏதோ மந்திரம் பண்ணி, ஏன்னா அவர் நைட்டு ஃபுல்லா மீன் பிடிச்சிட்டு வராரு, மீனே வந்து கிடைக்கலன்னு சொல்லிட்டு தான் விரக்தியில வெளியில வராங்க. வெளியில வந்தவங்க திருப்பியும் கடலுக்குள்ள கூட்டு போயிட்டு இங்க வலையை போடு, இங்க வந்து மீன் வரும் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க போடும்போது, நாமளே ஒரு செகண்ட் என்ன நினைப்போம், இவங்க ஏதோ மாயாஜாலம் பண்றவங்க போல, மந்திரவாதி அப்படின்னு நினைச்சிட்டு இவங்க என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, பேதுரு, நீங்க வந்து என்னை விட்டு அகண்டு போடுங்க, நான் வந்து பாவியான மனுஷன் அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு என்ன ஒரு வார்த்தையை சொல்றாரு, நீங்க இந்த வேலையை என் கூட வந்தீங்கன்னா இதே வேலையை வேற ஒரு மெத்தட்ல செய்யலாம் அப்படின்னு சொல்லும் போது, இப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் வாயால சொல்லும் போதே இவ்வளவு மீன் வருது, அப்ப இவர் ஒரு வேற ஒரு வேலையை செய்ய சொல்றாருல்ல. ஸோ அப்ப அதுலயுமே என்ன ஆகும் அப்படின்னா, கஷ்டமே இல்லாம அதை போய் நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் பின்னாடியே போக ஆரம்பிச்சிட்டாங்க.
ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால், ஸோ இங்கேயுமே அந்த ஆப்ஷன் தான் வைக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த வேலையை விட்டுட்டு இவங்க கூட யாரை பிடிக்க போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனுஷர்களை பிடிக்க போறாங்க. ஸோ அவங்களுமே பிடிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு டைம் பீரியட் இருந்துச்சு. உடனே எடுத்த உடனே போய் வலையை போட்டு மீன் பிடிக்க ஸ்டார்ட் பண்ணல, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணாங்க. ஸோ அந்த ஒரு கொஞ்ச நாள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எப்போ எக்ஸாக்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெந்தேகோஸ்தே நாள், அந்த ஒரு நாள் வரைக்கும். ஏன்னா கிறிஸ்து வந்து இவங்க கிட்ட இந்த ஒரு மீன் பிடிக்கிற வேலை இப்படித்தான் அப்படின்றதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இவர் என்ன பண்ணிடுறாருன்னு பார்த்தீங்கன்னா மறைச்சிட்டு போயிடுறாரு. இவங்க வந்து திருப்பி என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தொழிலையே திருப்பி ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் கிறிஸ்து நமக்கு ஒரு குருவா இருந்து அவர் ஒரு வேலையை சொன்னார்ல, அந்த ஒரு வேலையை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வந்து அந்த ஒரு வேலையை செய்யும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் வலையில வரல. ஒரே ஒரு நாள் அந்த நாளுக்காக காத்துட்டு இருந்தாங்க. அந்த ஒரு நாள் எந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெந்தேகோஸ்தே நாள். அப்போ வந்து பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை அவங்க மேலே இறங்கினதுக்கு அப்புறம் அவங்க அநேக மீன்களை பிடிச்சாங்க அப்படின்றத நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ அந்த ஒரு வசனத்தை கூட வாசிச்சிடலாம். அப்போஸ்தலர் 1:8. அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஸோ நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்க முதல்ல வலை போட்டாரு? இஸ்ரேல் ஜனம், இஸ்ரேல்ல மட்டும்தான் போட்டாரு. ஆனா சீசர்கள் எங்க போடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்கெங்க? யூதேயா, சமாரியா, அப்புறம் பூமியில் கடைசி பரியந்தம். ஸோ இப்ப எங்க திருக்கோயிலூர்ல வந்து யார் வலை போட்டா? இதுவும் ஒரு பூமியில தானே இருக்கு. ஸோ அப்ப நமக்கு எந்த சீசர் வந்து இந்த வலையை போட்டாங்க? இல்ல தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாவது சொல்லுங்க. ராஜுவர்கள். ஸோ அவங்களுக்கு ஒரு டைம் வர வரைக்கும் வெயிட் பண்ணாங்க. ஸோ தேவனுடைய திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாவது இஸ்ரேல் ஜனங்கள் தான் அந்த ஒரு அழைப்புக்குள்ள வரணும் அப்படின்றது கிறிஸ்து அறிஞ்சு இஸ்ரேல்ல மட்டும் போட்டாங்க. ஆனா அங்க எடுத்தது என்னமோ வெறும் 12 பேர் தான். அந்த 12 பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ப்ரிட் ஆகி எல்லா இடத்துலயும், அதாவது உலகத்தின் கடைசி பரியந்தம் வரைக்கும் போயிட்டு அவங்களுடைய வேலையை ஸ்டார்ட் பண்றாங்க. அங்கேயுமே அவங்க வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ மனுஷங்களை பிடிக்கிறது தான். ஸோ நமக்கு தெரியும் இல்லைங்களா, பேதுரு இவர் எந்த ஒரு வலையை போட்டிருப்பாரு? மீன் பிடிக்கிறத மட்டுமே நம்ம மைண்ட்ல வச்சுன்னு இருக்க முடியாது இல்லைங்களா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2 கயிறுன்னு சொன்னோம் இல்லைங்களா. அந்த 2 கயிறு என்ன? அன்புடன் சத்தியம் அப்படின்ற ஒரு வலையை எடுத்து ஜனங்க மத்தியில போடுறாரு. ஸோ இவர் நாசுக்கா ஒரு சில காரியங்கள் சொல்றாரு. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வசனம் சொன்னா டைம் ஆகிட்டே இருக்கும், ஷார்ட்டா சொல்றேன். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அன்பும் சத்தியத்தையும் எடுத்துட்டு போயிட்டு இஸ்ரேல் ஜனங்களையே வலையை போட ஸ்டார்ட் பண்றாரு. எப்படி போடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கூட இருக்கிற ஒருத்தவங்களை, நமக்கு நெருக்கமானவங்க வந்து ஒருத்தவங்களை கொன்னுட்டாங்கன்னா அந்த பாதிக்கப்பட்டவங்க அந்த கொன்னப்பட்டவங்களுடைய அந்த கொன்னாங்க இல்லைங்களா, அவங்கள பார்த்து எப்படி வார்த்தைகள் எப்படி இருக்கும்? ரொம்ப கடினமா இருக்கு. ஒன்னாலதான் அவங்க செத்தாங்க, ஒரு மாதிரி கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுவோம் இல்லைங்களா. ஆனா ஏசு கிறிஸ்து வந்து இவங்க தான் ஜனங்கள் தான் கொண்டாங்க, இஸ்ரேல் ஜனங்கள் தான் கொண்டாங்க. அவங்க கிட்ட இவர் எப்படி தன்மையா பேசுறாரு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க தான் போறோம். அப்படிதானே? ஸோ அன்பு சத்தியம் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து எப்படி அவங்க மத்தியில் எப்படி பேசுறாரு இல்லைங்களா. நீங்க வந்து கிறிஸ்துவ அறியாமையினால வந்து சிலுவையில் அடைஞ்சிட்டீங்க, அது நிமித்தமாக அந்த ஒரு காரியத்தை குறித்து அவர் உங்களுக்கு இது ஒரு அழைப்பு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லும்போது நேரா திட்டினா கூட என்ன ஆகலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ நாம தான் தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்க. ஆனா இது ஒரு மென்மையா சொல்லும் போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா குத்தப்பட்டவங்க மாதிரி அவங்களுடைய இருதயம் என்ன ஆயிடுச்சுன்னா, அப்போ ஒரு அப்பாவியை நம்ம வந்து சிலுவையில வந்து அறிஞ்சிட்டோமே அப்படின்னு சொல்லி இவங்க வந்து மனம் கசந்து என்ன பண்றாங்க அப்படின்னா சரி இதுக்கு என்ன வழி, நாங்க என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை வந்து அவங்க கிட்ட கேட்கிறாங்க. ஸோ இதே தான் அப்போஸ்தலர் பவுல் அப்படியும் அவருமே என்ன வேலையை பார்த்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்பு சத்தியம் அப்படின்ற ஒரு வார்த்தையை அந்த ஒரு வலையை எடுத்து ஜனங்கள் மத்தியில போடுறாரு. ஸோ இவர் வந்து பிரசங்கிக்கும் போகும்போது இவங்களெல்லாம் நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து கொல்றதுக்கான நிறைய செட்டப்லாம் நடந்துச்சு. ஆனால் இவர் என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே சிக்கலை.
வந்துட்டாரு. சோ அந்த ஒரு வசனத்தை நம்ம வாசிச்சிடலாம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சகோதரரே, நீங்களும் உங்கள் அதிகாரிகளும் அறியாமையினாலே இதை செய்தீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்கள். எதை செய்தீர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவ சிலுவையில் அறைஞ்சிட்டாங்க பாத்தீங்களா. இதை நீங்க வந்து தெரியாம தான் நீங்க செஞ்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தையை அவங்க கிட்ட சொல்லும் போது, ஒரு நல்லவனை நம்ம வந்து கொல்றதுக்கு ஒரு கருவியா இருந்துட்டோமே அப்படின்னு சொல்லி இவங்க என்ன குத்தப்பட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். சோ இது நாங்க தெரியாம பண்ணிட்டோம். சோ இதுக்கு பிராயச்சித்தமா நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேதுரு கிட்ட கேட்கும்போது பேதுரு என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். சோ நீங்க தெரியாம பண்ண ஒரு தப்பு நிமித்தமாக நீங்க மனம் திரும்பணும் விருப்பப்படுறதுனால நீங்க என்ன காரியத்தை பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களை தான் பண்ண பாவத்தின் நிமித்தமாக நான் பாவத்தை ஒப்பு கொடுத்து கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை நீங்கள் பெறுவீர்கள். அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரிசுத்த ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள வருது அப்படின்னா, பாவமான ஒரு மனுஷனுக்குள்ள பரிசுத்த ஆவி வந்துச்சுன்னா அந்த பாவமான காரியங்கள் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவனை விட்டு விலகி போயிடும். உதாரணத்துக்கு ஒரு இருட்டுக்குள்ள ஒரு லைட் அடிச்சோமா, இருட்டு அந்த வெளிச்சத்துல இருந்து விலகி போகும் இல்லைங்களா. அந்த மாதிரி இந்த ஒரு காரியத்தை நீங்க பண்ணும்போது உங்களுக்குள்ள அந்த ஒரு கெட்ட சிந்தனை அது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விலகி போயிடும் அப்படின்றத குறிச்சு கூட சொல்றாரு. தொடர்ந்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். சோ இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்து ஒரு கூட்டமா சேர்ந்து நீங்க வந்து சிலுவையில அரைஞ்சிட்டீங்கல்ல. சோ இப்போ கிறிஸ்து வந்து உங்களுக்கு ஒரு ரட்சிப்பு கொடுக்குறாரு. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாறுபாடான சிந்தனைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது யாருக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உலக ஜனங்களுக்கு இருக்கு. யாரும் தப்பா நினைக்கலன்னா ஒரு வார்த்தையை நான் எக்ஸ்ட்ரா பேசட்டுமா? இங்க போறீங்களே அதுல உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை ஒரு சிலர் வந்து நம்மளை கேட்பாங்க. இன்னொருத்தவங்க வந்து உனக்கு வேற வேலையே இல்லையா, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் இருக்கு, அதையும் அங்க போய் உட்காந்துட்டு கழிச்சுட்டு வந்துடுறேன் இப்படின்னு கேட்பாங்க. இது எல்லாமே மாறுபாடான சிந்தனைகள். ஸோ இதையே தான் அன்னைக்கு அங்க நடந்துச்சு. அதாவது ஒருத்தவங்களை குற்றவாளின்னு நியாயம் இருக்கணும்னா அவங்க பக்கம் ஏதாவது ஒரு குற்றம் இருக்கணும் இல்லைங்களா. எல்லாருக்குமே எப்படி ஒரே எண்ணம் அவர் கொல்லணும்னு இருந்துச்சு. அந்த மாதிரி ஒட்டுமொத்தமா எல்லாரோடைய மைண்டும் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு விஷயத்த பண்ணா ஒரு சிலருக்கு பிடிக்காது. நம்ம நல்லதுதான் பண்ணுவோம், அந்த நல்லதையே கூட அவங்க எப்படி சொல்லி நம்ம கஷ்டப்படுத்திடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு என்னமோ நீ பண்றது சரியா தெரியல அப்படின்னு ஒரு கொஸ்டின் போட்டாங்களே. நம்ம என்ன ஆச்சுன்னா போச்சு, நம்ம செய்ய வேண்டிய காரியம் நல்லதாவே இருந்தாலும் அது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மாதிரி போயிடும். ஆமா தானே? அப்ப நம்ம என்னதான் பண்றது அப்படின்னும் போது அப்போ இந்த ஒரு காரியத்தை சரியா பண்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பேதுரு பண்ணிட்டு இருக்காரு. நாங்க அறியாமையினால அந்த ஒரு விஷயத்த பண்ணிட்டோம், இப்ப நாங்க நல்லது பண்ணணும்னு நினைக்கிறோம், அதுக்கு நாங்க மாறா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது அதுதான் அவர் சொன்னது. நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவுக்குள்ள ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்த ஆவியினுடைய வரத்தை நீங்க வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி. சோ எவ்வளவு பேர் வந்து ஞானஸ்தானம் பெற்றிருப்பாங்க? வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். சோ ஏறக்குறைய 3000 பேருங்களாம். சோ இப்போ நம்ம கடல்ல இருந்து கரைக்கு வர்ற சீன் பார்த்துட்டு இருந்தீங்க இல்லையா. சோ இந்த ஒரு பிக்சர்ல அப்படியே வேற மாதிரி இருக்கு. பார்த்தாலே தெரியுதா இல்ல நான் பாயிண்ட் போடணுமா? ஆக்சுவலா கடல் அப்படின்றது பாத்தீங்கன்னா உலக ஜனங்கள், கரை அப்படின்றது பாத்தீங்கன்னா தண்ணி. சோ இந்த ஒரு பாவமான காரியத்துல இருந்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா மூழ்கி ஞானஸ்நானம் எடுங்க. தண்ணினா இன்னும் பிரதர் கடல்ல தான் வலைய போட சொல்லுங்க, திருப்பி தண்ணி காமிக்கிறீங்களேன்னு நினைச்சு குழம்பு வேணாம். அந்த ஒரு பாவமான காரியங்கள் அசுத்த சிந்தனைகள் நம்ம கூடவே இருப்பாங்க. நமக்கு நல்லது பண்றேன்ற பேர்ல நமக்கு எதையாவது ஒன்று சொல்லி நம்மளையும் கஷ்டப்படுத்தி அவங்களும் செய்ய மாட்டாங்க, நம்மளையும் செய்ய விட மாட்டாங்க. கடைசி வரைக்கும் நம்ம எப்படிதான் இருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகத்தோட உலகமா
அப்படியே தான் இருப்போம். அந்த ஒரு காரியத்துல இருந்து நம்ம விடுதலை ஆகணும்னா, அதாவது சிம்பிளா நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, ஒரு விஷயத்தை இழந்தா தான் இன்னொரு விஷயத்த அடைய முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலக காரியங்களை விட்டா தான் தேவனுடைய வார்த்தை நமக்கு ஸ்டாண்டர்டா நிற்கும் அப்படின்றத குறித்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ தொடர்ந்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 13:46 அப்போஸ்தலர் 13:46 இருக்கு. நான் ஒரு சில விஷயங்கள் பேசுறேன். இது எல்லாமே எங்க நடந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க நடந்துட்டு இருந்துச்சு, இன்னைய வரைக்கும் இஸ்ரேல்ல தான் நடந்துட்டு இருந்துச்சு. அங்க நடந்த ஒரு ப்ராசஸ் இங்க வருது. யார் மூலியமா வருது அப்படின்றத வசனம் வாசிக்கலாம். வாசிக்கிறது. அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கு தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதா இருந்தது. நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்துக் கொள்கிறபடினால் இதோ நாங்கள் புறஜாதியாரிடத்தில் போகிறோம். சோ இப்ப வரைக்கும் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு தான் நேரடி தேவன்கிட்ட இருக்கிற ஒரு தொடர்பு. எப்படி ஆதாம் வந்து ஒரு பாவத்து அந்த ஒரு கனியை குசிச்சு அவங்களுக்குள்ள அந்த ஒரு மரணத்தை வர வச்சாரோ, அதுக்கப்புறமும் மோசே மூலமா 10 கட்டளைகள் கொடுத்தாங்க. ஸோ அந்த 10 கட்டளைகளை பின்பற்றி இருக்கிறவங்களுக்கு மரணம் வராது அப்படின்றத தேவன் சொல்லியும், ஆனா அந்த 10 கட்டளையை அவங்க என்ன பண்ணல, ஃபாலோ பண்ணல. அதுக்கப்புறமும் நிறைய ஆசீர்வாதங்கள் அவங்களுக்கு தான் போச்சு. ஏன், தன்னுடைய சொந்த குமாரனாகி கிறிஸ்துவே அங்கதான் பறக்க வச்சாரு. அவங்களுக்கு தான் அந்த ஒரு வாய்ப்பை கொடுக்கணும்னு நினைச்சாரு. ஆனா கடைசி வரைக்கும் அவங்க முட்டுறாங்க. என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய இருதயம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு கடினமா இருக்கிறதுனால பவுல் அப்போஸ்தலர் வந்து இந்த ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, தேவனுடைய வசனம், தேவனுடைய ஆசீர்வாதம் எல்லாமே முதலாவது உங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டதா இருந்துச்சு. ஆனா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை ஏத்துக்கிற மனநிலையே இல்ல. அதனால நாங்க என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புறஜாதி நாடுகளுக்கு போறோம் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடி பார்த்துருக்கீங்களா. இயேசு கிறிஸ்து இஸ்ரேல் ஜனங்கள் அதுலதான் வளைய போட்டாரு. 12 சீசர்கள் யூதேயா, சகரியா, அப்புறம் உலகத்தின் கடைசி வரையும் இது வரைக்கும் இது பண்ணாரு. அப்போ இங்க என்ன பேசுறாருன்னா, போல்டா பேசுறாரு. அப்போஸ்தலர் பவுல் பேசுறாரு, நீங்க கேட்கறதுக்கு மனதா இல்ல, அதனால நாங்க யாருக்கு போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புறஜாதியார்கிட்ட போறோம். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புறஜாதியர்கிட்ட ஏன் போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில வந்து ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்திரீ வந்து, என்னுடைய குழந்தைக்கு வந்து உடம்பு சரியில்லை, அவங்கள வந்து நீங்க வந்து ஜெபம் பண்ணி சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரொட்டி துண்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவார் பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து அதாவது அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, அந்த ஒரு ஸ்திரீயோடைய விசுவாசம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இப்படிதான் சொல்லுவீங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்ககிட்ட இருந்த அந்த அப்பத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு மீதி என்ன பண்ணிடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இறைச்சிட்டு போயிடுவாங்க. அது நாங்க எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லும் போது கிறிஸ்துவோடைய ஒரு எப்படி இருந்துச்சுன்னா, இவங்களுக்குள்ள இவ்வளவு ஒரு விசுவாசமா அப்படின்ற மாதிரி ஒரு ஆச்சரியமான ஒரு காரியத்தை அவங்க கிட்ட இருந்து பார்த்ததுனால, ஸோ தொடர்ந்து அதை மனசுல வச்சுக்கிட்டே சில காரியங்கள் பண்ணிட்டு வந்ததுனாலதான் இன்னைக்கு அந்த 12 அப்போஸ்தலர்கள் மூலயமா நமக்கும் இந்த திருக்கோயிலூர் பகுதியில இந்த ஒரு வசனம், ஒரு சத்திய பாடம் நமக்கு வந்திருக்கு. ஸோ நாம யார் தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா புறஜாதி தான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம நேரடியா இஸ்ரேல் ஜனங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. தேவனுக்கும் நமக்கும் நேரடியான தொடர்பு இருக்கா? இல்லவே இல்லை. கிறிஸ்துவ மூலயமா வந்து 12 சீஷர்களுக்கு போயிட்டு 12 சீஷர்கள் மூலயமா ஸ்பிரிட் ஆகி இன்னைக்கு இங்க வந்திருக்கு. ஸோ அடுத்த ஒரு வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 13:48 48 புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். ஸோ அங்க சொன்னோம் இல்லைங்களா, அந்த ஒரு ஸ்திரீ அந்த ஒரு அப்பத்தை வந்து அவங்க மீதி வச்சதை எடுத்து சாப்பிட்ற அளவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா. அப்ப அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த ஒரு ஆசீர்வாதம் கண்டிப்பா நமக்கும் ஒரு நாள் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்களா. அதே மாதிரியே இங்க வந்துச்சு. அதை நினைச்சு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆமா தானே, நம்மளாம் சந்தோஷப்படுறோம் தானே. மறுபடியும் கடல், மீன், வலை. ஸோ கடல், உலகம் டைரக்டா. ஸோ இந்த மீன் அப்படின்றது முதல்ல வந்து உலக ஜனங்கள் பார்த்தோம், அப்புறம் இஸ்ரேல் ஜனங்கள் பார்த்தோம். ஸோ இப்போ இந்த மீன் இன்னைக்கு நாம இங்க கேட்டுட்டு இருக்கிறத நாம தான். ஆமா தானே. எங்க ஆரம்பிச்ச ஒரு வேலையை எங்க கொண்டாந்து நிப்பாட்டுறாருன்னு பாருங்க. அவர் சொன்ன மாதிரி வசனம் எங்க வருது, கடையாந்தரம் வரைக்கும் வருது இல்லைங்களா. பூமியின் கடையாந்தரம்.
ஸோ இஸ்ரேல் நாட்டுக்கும் நமக்கு பக்கத்துலயா இல்லை பக்கத்து தெருவா, அது எங்கேயோ இருக்கு. ஸோ அங்க இருக்கிற ஒரு விஷயத்த இங்க வந்து சேரும் அப்படின்றத முன்னாடியே 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னாங்க. அது என்னன்னா கொஞ்சம் பொறுமையா வந்து சேர்ந்தது. எப்படி அங்க 12 சீஷர்கள் வந்து அந்த பெந்தைக்கோஸ்து நாள் வரைக்கும் காத்துட்டு இருந்தாங்களோ அந்த மாதிரி இன்னைக்கு இங்க வந்து சேர்ந்துருக்கு. ஸோ அதே அன்பும் சத்தியமும், அன்புடன் சத்தியமும் இங்க போதிக்கப்படுதுங்களா? நீங்க தப்பா நினைக்கலாம். ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்றேன். இப்போ நம்ம இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம் இல்லைங்களா, இந்த ஒரு பில்டிங்ல. இந்த ஒரு பில்டிங்களுடைய ரெண்ட் இருக்கு, ஸோ கரண்ட் பில் இருக்கு, ஈவன் நமக்கு இது எல்லாமே இருக்கு. ஸோ இது எல்லாமே யாராவது ஒருத்தவங்க கொடுத்துட்டு இருப்பாங்க இல்லைங்களா? ஸோ இந்த ஒரு சத்திய பாடத்தை வந்து நம்ம வந்து கேட்கறதுக்கு மட்டும்தான் நமக்கு வந்து தேவன் வந்து ஒரு அழைப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ ஒரு பாதுகாப்பா இங்க வந்து கேட்கறதுக்கு நமக்கு நேரத்தை நம்ம கொடுக்கறதுக்கு தகுதியா இருக்குமா? ஐ மீன் அந்த ஒரு வாஞ்சை நமக்குள்ள இருக்குங்களா? இருந்தா சந்தோஷம். ஸோ இங்கேயும் வலை போடப்பட்டிருக்கு. ஸோ இங்கேயும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வலையை பிச்சுட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நான் ஒரு வார்த்தையை கேட்கிறேன், இதுக்கான விளக்கத்தை நான் சொல்லிடுறேன். இந்த ஒரு வலையில நீங்களா வந்து மாட்டிக்கிட்டீங்களா, இல்ல தேவனா மாட்ட வச்சாரா? இது வந்து பதில் தெரிஞ்சா வச்சுக்கோங்க. நான் தேவைப்படும் போது நான் கேட்பேன், அப்ப பதில் சொல்லுங்க. அது சரியா தப்பான்றது உங்களுக்கே புரிஞ்சுக்கும். சோ வசனம் வாசிக்கலாம் பிரதர். மத்தேயு 16 அதிகாரம் 24 வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். சோ இங்கேயும் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க நீங்க வரணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களை கட்டாயப்படுத்தி யாரும் கூப்பிடல. கிறிஸ்துவோடைய உபதேசமே எப்படிதான் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் அந்த ஒரு ஆப்ஷன் வந்து உங்ககிட்ட தான் கொடுக்குறாரு. ஸோ என்கிட்ட வந்தா நீங்க வந்து நித்திய ஜீவனுக்குள்ள வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஆப்ஷனை கொடுக்குறது. அதை நீங்க ஏத்துக்கிறதும் ஏத்துக்காம போறதும் அது அவங்கவுங்க விருப்பம் தான். ஸோ இது ஏன் சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்து ஒரு விஷயத்த சொல்லி போனாரு, ஞாபகம் இருக்குங்களான்னு தெரியல. அந்த 12 சீஷர்கள் இருக்கும்போது அவர் மரிச்சு எழுந்து பரலோகத்துக்கு போகும்போது ஒரு விஷயத்த சொன்னாரு. என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் போயிட்டு உங்களுக்கான ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு வார்த்தையை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. ஸோ அந்த ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்றாங்க அப்படின்னும் போது அந்த ஸ்தலத்துல போயிட்டு நம்ம இருக்கணும் இல்லைங்களா, அதுக்காக தான் அந்த ஒரு ஏற்பாடு பண்றாங்க. ஸோ இது வந்து எல்லாருக்குமே இது போகணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒட்டு மொத்தமா உலகத்துல எவ்வளவு கோடி ஜனங்கள் இருக்காங்க, இது எல்லாருமே வந்து பரலோகத்துக்கு போகுமான்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. முதலாவது இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அதுலயுமே 12 பேர் தான் செலக்ட் ஆனாங்க. ஸோ அந்த 12 பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வேலையா ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு வேலை முடியும் போது உலகம் கண்டிப்பா அந்த ஒரு கடைசி நாள் அந்த ஒரு நியாயத்திற்குள்ள போகும்போது யார் வந்து அந்த மீன் மாதிரி இயேசு கூட அந்த ஒரு பாடுகளை அனுபவிச்சு அந்த இடத்துக்கு போறாங்களோ அவங்க வந்து பரலோக ராஜ்யத்துக்குள்ள சுதந்திரிப்பாங்க. மீதி எல்லாம் என்ன ஆகுவாங்க அப்படின்றத அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். ரோமர் 12 அதிகாரம் 1 வசனம். ஸோ நானே வாசிக்கிறேன். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்த தேவனுக்கு பிரியமாகவும் ஜீவ பலியாகவும் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனையா. ஸோ நாமமும் இங்க என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரும் கோச்சிக்காதீங்க. வாரம் வாரம் நாமளும் தேவனை வந்து ஆராதிக்கிறோம். ஆமா தானே? ஸோ இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, ரோமருக்கு எழுதின நிருபத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாசிங்க மறுபடியும். ரோமர் 12 அதிகாரம் 1 வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஸோ இங்க தேவனுக்கு பிரியமான ஒரு ஜீவ பலியை நம்ம கொடுக்கணுமோ, அவங்க எப்படி கடல்ல போட்ட அந்த மீன் கரைக்கு வரும்போது இறந்துருமோ அதே மாதிரி இங்கேயும் ஜீவ பலியை கொடுக்கணுமா. ஜீவ பலினா இதை நீங்க சரியா கொடுத்துட்டீங்கன்னா நீங்க தான் அந்த புத்தி உள்ள ஒரு ஆராதனை செய்ய முடியும் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ நாம கொடுக்கறதுக்கு நம்ம கிட்ட என்ன இருக்கு?
ஜீவன் தான் இருக்குங்களா? ஜீவனை தவிர வேற எதுவும் இல்லைங்களா? நமக்கு எல்லாருக்குமே பொதுவா இருக்கிறது ஒரு நாள்ன்றது எல்லாருக்குமே ஒரு நாள் தான். ஆமா தானே? 24 மணி நேரம். ஸோ இந்த 24 மணி நேரத்துல நாம என்னென்னலாம் செய்யறோம்? தூங்குறோம், பல்லு விளக்குறோம், சாப்பிட்றோம், அடுத்து வேலைக்கு போறோம், அடுத்து வேலை செய்யறோம், அடுத்து வேலையை முடிச்சுட்டு வந்து வீட்டில் டிவி பார்க்குறோம். ஆமா தானே? ஸோ இது எல்லாருமே பண்ணக்கூடிய ஒன்று தான். இதுல நாம பொதுவா இருக்கிறது என்னன்னு சொன்னாங்க இல்லைங்களா? புத்தி உள்ள, ஐ மீன் ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம அந்த இடத்துல ஜீவ பலின்னு சொல்லி, அந்த ஜீவ பலி என்னன்றது நம்ம இதுல புரிஞ்சுக்கலாம். ஒரு மனுஷன் அதிகபட்சம் 6 மணி நேரம் தூங்குவோமா? 8 மணின்றது 6 மணி நேரம். ஏன்னா படுத்த உடனே யாரும் தூங்க மாட்டாங்க இல்லைங்களா? 6 மணி நேரம் தூக்கம், 1 மணி நேரம் பல்லு விளக்கிட்டே ஏதாவது பேசிட்டு இப்படி அரட்டை அடிச்சுட்டு அது ஒரு 1 மணி நேரம் வச்சுக்கோங்க. சாப்பிட்றதுக்கு 1 மணி நேரம், லஞ்ச் டைம்லாம் 1 மணி நேரம் தானே பிரேக் கொடுக்குறாங்க. ஆஃபீஸ் போகிறதுக்கு 1 மணி நேரம், வேலை பார்க்கறதுக்கு ஒரு 8 மணி நேரம், அடுத்து ஃபேமிலியோட அந்த டிவி பார்த்துட்டு ஜாலியாக பேசிட்டு இருக்கிறதுக்கு ஒரு 1 மணி நேரம். ஸோ இது எல்லாத்தையுமே டோட்டல் பண்ணால் எவ்வளோ வரும்? ஸோ இந்த 24 மணி நேரத்தில் மீதி எவ்வளோ இருக்கு? இந்த 18 போயிடுச்சுன்னா ஸோ மீதி 6 மணி நேரம் இருக்கு. இதில் நீங்கள் இன்னொரு விஷயத்த கூட நீங்கள் கேட்கலாம். இதுதான் எனக்கு நீங்கள் சொன்னதெல்லாம் ஓகே, அந்த வேலை இருக்குது பார்த்தீங்களா, அது எனக்கு 12 மணி நேரம் வருது. 8 to 8, 10 to 10 இப்படிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? அதையுமே நம்ம ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ நேரம் வருது? ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னு பார்த்துக்கோங்களா? அப்ப மீதி இருக்கிற அந்த 2 மணி நேரம் என்ன பண்றோம்? நாம ஒரு கேரக்டர் ஒருத்தவங்களை பத்தி பார்த்தே இருக்க மாட்டோம். நம்ம அவங்க ஏதாவது ஒரு விஷயத்த ஒரு சகோதரரை பத்தியோ ஏதாவது ஒண்ணு பேசுறாங்களா, அந்த இடத்துல நம்ம இருந்த மாதிரி போய் அவங்க கூட என்ன ஆயிடும்னா மிங்கிள் ஆகி டைம் போற அளவுக்கு தெரியாத அளவுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சகோதரரை குறித்து பேசிக்கிட்டே இருக்கும்போது பேசி முடிக்கும் போது தான் சொன்னோம், டைம் ஆனதே தெரியல, இவ்வளவு நேரம் பேசிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அவர் கேட்கறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 24 மணி நேரத்துல அந்த 2 மணி நேரம்ன்றது பாத்தீங்கன்னா உங்களுடைய எல்லா மற்ற 22 மணி நேரமும் உங்களுடைய எல்லா காரியத்துக்கும் தேவன் உங்களுக்கு என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுத்துட்டாரு. நீங்க உங்களை தூங்க சொன்னாரு, பல்லு விளக்க சொன்னாரு, சாப்பிட சொன்னாரு, வேலைக்கு போக சொன்னாரு, சம்பாதிக்க சொன்னாரு, ஃபேமிலியோட இருந்து என்ஜாய் பண்ணவும் சொல்லிட்டாரு. ஆனா எனக்குன்னு ஜீவ பலியா நீங்க எப்படி கொடுப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது, அந்த 2 மணி நேரம்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, அந்த 2 மணி நேரம் எனக்கு கொடுக்க மாட்டீங்களான்னு கேட்குறாங்க. ஸோ இது 2 பெருசா 22 பெருசா? அப்பவுமே தேவன் உங்களுக்கு பெரிய ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஆமா தானே? 22 மணி நேரம் அப்படின்றது பாத்தீங்கன்னா நீங்க எப்படி வேணா இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு, ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் இது எல்லாத்தையும் கொடுத்த தேவனுக்கு ஒரு நன்றி, ஒரு அவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கும் அந்த ஒரு நேரத்தை நம்மளால ஒதுக்க முடியாதா? அதுதான் கேட்கிறாரு. அதுதான் ஜீவ பலியா கேட்கிறாரு. எப்படி கரைக்கு போனா அந்த மீன் இறந்து போகணுமோ அதே மாதிரி தேவன்கிட்ட போகணும் அப்படின்னும் போது நாம ஒரு நேரத்தை கொடுக்குறோம் அப்படின்னும் போது நம்மளோட அந்த உலக காரியங்கள்ல இருந்து சில விஷயங்கள் நம்மளை வெறுத்துட்டு நாம என்ன பண்ணணும்னா தேவனுக்கு உகந்ததான் நம்ம கொடுக்கணும் இல்லைங்களா? ஏன்னா வேலையை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு, குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு, தூக்கத்தை கொடுத்துருக்காரு, ஆரோக்கியத்தை கொடுத்துருக்காரு, எல்லாமே கொடுத்த தேவனுக்கு நாம என்ன கொடுக்குறோம்? ஒரு 2 மணி நேரம், அட்லீஸ்ட் ஒரு 1 மணி நேரமாவது கொடுக்கணும் இல்லைங்களா? சோ வசனம் கூட வாசிக்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 49. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம் முதல். இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவில் இருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். சோ இங்க மீன் பிரிக்கிற ப்ராசஸ் இல்லைங்களா, ஜனங்கள் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா? சோ இந்த கெட்டவங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அழுகையும் அக்கினி சூளையிலே போட்டுருவாங்க. அவங்களுக்கு அந்த ஒரு மரணத்துக்குள்ள போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சாப்டரே முடிச்சிட்டாங்க. ஸோ என்ன ஆகுது, நல்லவர்கள் மட்டும் எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா தேவனுக்கு உகந்த காணிக்கை கொடுக்குறவங்களை என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட கூட
சேர்த்துக்குவாங்க அப்படின்றத குறித்து கூட நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு நல்லது அப்படின்றது பார்த்தீங்கன்னா மீனில் 2 வகை நம்ம பார்த்துருக்கோம், நல்லவை கெட்டவை அப்படின்றது. ஸோ அதை நம்ம பார்க்குற பார்வையிலே வச்சு கண்டுபிடிச்சிக்க முடியுமா? அது நம்ம நல்லது எது கெட்டது எதுன்னு நமக்கு தெரியணும் இல்லைங்களா? ஸோ அதை நமக்கு பார்க்கலாம். லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆனாலும் கடல்களும் ஆறுகளும் ஆகிய தண்ணீர்களில் நீந்துகிறதும் வாழ்கிறதுமான பிராணிகளில் சிறகும் செதிலும் இல்லாதவைகள் யாவும் உங்களுக்கு அருவருப்பாய் இருப்பதாக. அதுல சிறகும் செதிலும் இல்லாதவைகள் உங்களுக்கு அருவருப்பாக இருப்பதாக. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் கடல் மீனா, ஏரி மீனா, குளத்து மீனா, ஆத்து மீனா இப்படிதான் இருக்கும். இது என்ன சிறகு செதில்? ஸோ அப்போ இதில் என்ன இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். என்ன புரிஞ்சுக்கலாம்? இந்த மீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணியில் வாழக்கூடியது தான். ஸோ இதில் வந்து இந்த சிறகு செதில் இருக்குங்க இல்லைங்களா? மீனுக்கு வந்து இந்த சிறகு செதில் பார்க்கும் பிக்சரில் தெரியுதுங்களா? இந்த செதில் இல்லாத மீன், செதில் இருக்கக்கூடிய ஒரு மீன், இது வந்து ஒரு சயின்ஸ் ரிலேட்டடாக நான் சொல்கிறேன். நான் இதை சொன்னதுக்கு அப்புறம் நீங்கள் யாரும் அதை ஃபாலோ பண்ணுவீங்களான்றது எனக்கு தெரியல. சிறகும் செதிலும் இருக்கக்கூடிய மீன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிருள்ளவைகளை மட்டும்தான் சாப்பிடுவோம். இப்போ ஒரு தூண்டில் நம்ம போடுறோம் இல்லைங்களா? அந்த தூண்டில்ல புழு கோத்து உயிரோட தான் அந்த புழுவை கோத்து தூண்டில்ல போடும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன் வந்து அதை ஆட்டோமேட்டிக்காக சாப்பிட வரும். ஸோ அப்போ அந்த புழு வந்து உயிரோடு இருக்கும்போது தான் அதில் கோத்து போடுறோம். ஆமாம் தானே? ஏதான் ஒரு மாதிரி ஆச்சரியமா பார்க்குறீங்களே. அப்போ அந்த உயிர் உள்ளவைகளுக்கு அதை புரிஞ்சுட்டு ஒரு சில மீன் தான், எல்லா மீனும் வந்து தூண்டில மாட்டுமா? அதே மாதிரி நீங்க ஒரு மீன் எடுத்து நீங்க போடுறீங்க, புழு அதிகமா எடுத்து நீங்க போடுறீங்க அப்படின் போது உயிருள்ள அந்த ஒரு உயிரினத்தை வந்து சாப்பிடக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா சிறகும் செதிலும் இருக்கக்கூடிய அந்த ஒரு மீன் தான் அதை போய் சாப்பிடணும். ஈவன் ஒரு 10 நாள் வச்சு தொட்டி சாப்பாடு வந்து தூக்கி போய் அதில் போட்டீங்கன்னா அதுவும் ஒரு குரூப் மீன் சாப்பிடணும். வசனம் வாசிக்கலாம். உபாகமம் 14:10. உபாகமம் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சிறகும் செதிலும் இல்லாத யாதொன்றையும் புசிக்கல் ஆகாது, அது உங்களுக்கு அசுத்தமாய் இருப்பதாக. ஸோ சிறகும் செதிலும் இருக்கிறது பார்த்தீங்கன்னா உயிருள்ள பிராணிகள் மட்டும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மான் ஒரு சிங்கம் வேட்டையாடுதுன்னா உயிரோடு இருக்கும்போது தான் அது போய் வேட்டையாடும். செத்து போயிட்டா அது வந்து சீண்டாதுன்னு சொல்லி உதாரணத்துக்கு. அந்த மாதிரி காக்கா அப்படி கிடையாது, எல்லாமே சாப்பிடும். செத்து போனது, அழுகுனது, புழு எல்லாத்தையுமே சாப்பிடும். ஆமா தானே? அது வந்து அனைத்துண்ணி. இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிரோடு இருக்கிறத சாப்பிடக்கூடிய அந்த ஒரு மீன். எந்த மீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறகும் செதிலும் இருக்கக்கூடிய அந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா உயிருள்ள பிராணியை மட்டும்தான் சாப்பிடுமா. சிறகும் செதிலும் இல்லாத யாதொன்றையும் நீங்கள் புசிக்கல் ஆகாது அப்படின்னா இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? இந்த ஒரு மீன் எல்லாத்தையும் சாப்பிடணும். அது எந்த மீன் அப்படின்னா மீன் பேர் சொன்னா நீங்க வந்து அது வந்து வேணாம், தப்பாயிடும். ஆமா தானே? இது வந்து உடலுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி யார் சொல்றாங்க? புசிக்க கூடாது அப்படின்னு சொல்லி யார் சொல்லிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வேதம் சொல்லிடுச்சு. ஆனாலும் நம்ம என்ன பண்றோம்? எந்த மீன் கிடைச்சாலும் என்ன பண்ணிடுறோம்? சார் இது சொல்ல இன்னைக்கு தான் நம்ம வந்து நீங்க சில டாக்டர்ஸ் கிட்டலாம் போனீங்கன்னா உங்களோட ஹெல்த்தி ஃபுட்டு என்னென்னு கேட்டீங்கன்னா சால்மன் ஃபிஷ் சாப்பிடுங்க, அந்த ஃபிஷ் சாப்பிடுங்க, ஏரி மீன் சாப்பிடுங்க, இதுல வந்து கொழுப்பு கண்டென்ட் கம்மியா இருக்கும், அதுல கொழுப்பு ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இப்படிலாம் பிரிச்சு சொல்றாங்கன்னா, ஆனா இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே ஒருத்தர் சொல்லிட்டாரு நீங்க இந்த மீன் தான் சாப்பிடணும், நீங்க இந்த மீன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஸோ மீன் இன்னாலே நம்ம என்னன்னு பார்த்துட்டு வந்தோம். இப்போ வரைக்கும் மனுஷங்கன்னு பார்த்துட்டு வந்தோம் இல்லைங்களா? இப்போ நாமும் ஒரு விஷயத்த சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சா உயிர் உள்ளதை சாப்பிடணுமா, உயிர் அற்றதை சாப்பிடணுமா? ஒருவேளை நான் இப்படியும் கேட்கிறேன், உயிர் உள்ளதையும் சாப்பிடுவேன், உயிர் அற்றதையும் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நாம எங்க போவோம்? இதேதான் நம்ம எங்க போவோம் அப்படின்றது போது கேட்கிறாரு. வசனம் வாசிங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் 68ஆம் வசனம். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. சோ நாம
அநேக இடத்துல ஒன்றாக கூடி தியானிக்கும் போது தேவனுடைய வார்த்தையை தான் எல்லாருமே சொல்றன்ற பேர்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய சொந்த கதையோ மற்ற உலக காரியங்களோ எடுத்து பேசும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எல்லாமே எதுக்கு பொருந்தப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செத்ததுக்கு சமம். ஸோ இங்கே தெளிவா வசனம் நமக்கு சொல்லுது, நித்திய ஜீவ வசனங்கள் யார்கிட்ட இருக்குங்களா? ஸோ நம்ம இம்மா நாள் நம்ம கேட்டுட்டு வந்திருப்போம், அது ஒரு ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருப்போம். ஆனா நீங்க கேட்டதுக்கும் இங்க நீங்க கேட்கறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. நீங்க அதை உணர்ந்திருப்பீங்க நான் நம்புறேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வசனத்துக்கு எல்லாத்துக்குமே என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உயிர் இருக்கு. அதுதான் நம்மளுடைய ஸ்டார்டிங். எல்லா வசனத்துக்கும் ஒவ்வொரு பாடமும் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சத்தியத்தையும் அறிவீர்கள். அதாவது வசனத்தை யாரு வேணா பேசலாம், உபதேசம் யாரு வேணா பண்ணலாம். ஆனா அந்த ஒரு சத்தியம் அப்படின்றது பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க தேவன் கொடுக்கக்கூடிய ஒண்ணு. ஸோ அது வந்து யாருக்கு போய் சேரணுன்றத அவரு தான் முடிவு பண்ணுவாரு. ஸோ இன்னைக்கு அந்த மாதிரி நமக்கு வந்து சேர்ந்துருக்கு. ஸோ நம்ம இது என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உயிருள்ளவைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு வார்த்தையில உயிர் இருக்கு, நம்ம நம்புறோம் இல்லைங்களா, விசுவாசிக்கிறோம். ஸோ உயிரற்றவைகள் அப்படின்னும் போது நாமளா உருவாக்கிக்குவோம், அதை நம்ம போய் பண்ணுவோம். நான் காலையில அங்க போய் கேட்டுக்கிறேன், ஈவினிங் இங்க வந்து இதையும் கேட்டுக்கிறேன் அப்படின்னும் போது இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு மீனை வந்து நீங்க புசிக்கல் ஆகாது அப்படின்றத யார் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா தேவன் சொல்றாரு. ஆனா உயிருள்ளவைகளை சாப்பிடக்கூடிய அந்த ஒரு மீன் தான் நல்ல மீன் அப்படின்றதையும் சொல்றாரு. ஸோ நாம என்ன புசிக்கிறோம், என்ன புசிக்க கூடாது அப்படின்றது நாம சொல்லி உங்களுக்கு தெரிய தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். ஆமா தானே? ஸோ இது நம்ம கிறிஸ்துவுக்கு கூட வந்துச்சு இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து வந்து அந்த 40 நாள் உபவாசம் முடிச்சுட்டு வரும்போது பிசாசானவனால் சோதிக்கப்படும் போது அவர் சொல்றாரு, நீங்க வந்து தேவனுடைய குமாரன் தானே, நீங்க வந்து இந்த ஒரு கல்லை வந்து அப்பமாக்கி சாப்பிடுங்கன்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை சொல்லுவாரு. என்ன வார்த்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனுஷகுமாரன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையினால் படிப்பான். அப்போ அவருடைய வார்த்தையை வாங்கி சாப்பிட நமக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சரீரம்ன்றது வந்து அழிஞ்சு போகும். ஆனா அவர் சொல்றது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கையை குறித்து நம்ம பேசிட்டு இருக்காரு. அதே மாதிரிதான் நம்ம வந்து மாம்சம் அப்படின்றது பாத்தீங்கன்னா மண்ணுக்கு மண்ணே போய் திரும்பிடும். ஆனா தன்னை கொடுத்த அந்த ஜீவனை தேவன்கிட்ட போய் சேர்க்கிற ஒரு ப்ராசஸ் தான் யார் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இது யாரு சரியா புரிஞ்சு பேசுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார் பேசுறாருன்னு பாத்தீங்கன்னா, மறுபடியும் வசனம் வாசிக்கலாம். யோவான் 6:68 சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. ஸோ நித்திய ஜீவ வசனங்கள் யார்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்து கிட்ட தான் இருக்கு அப்படின்றது அவரு விசுவாசிட்டாரு. ஸோ நாமளும் அதை என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விசுவாசிக்கணும். ஸோ தொடர்ந்து வாசிக்கலாம். எரேமியா 15:16 உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. ஸோ தேவனுடைய சத்திய வார்த்தையை நம்ம கேட்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை காதால வாங்கி இருதயத்துல வைக்கும் போது நமக்கு சந்தோஷமும் மன மகிழ்ச்சியுமாவும் இருக்குது அப்படின்றத குறித்து கூட எரேமியால பார்க்குறோம். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம பண்ணும்போது நமக்கான ஒரு சோதனை வராம இருக்காது, கண்டிப்பா வரும். அது என்ன மாதிரி சோதனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துக்கு நம்ம வண்டி எடுத்துட்டு கிளம்புறோம் அப்படிங்கும் போது சிலர் தடைப்பட்டு போயிடுவாங்க. எப்படி அந்த வலையை வீசும்போது வலையில வந்து கடல்ல இருக்கக்கூடிய எல்லா மீனும் மாட்டுச்சோ, ஒன்று கரைக்கு வர்றதுக்குள்ள எல்லா மீனும் என்ன ஆகுதுன்னா டிஸ்பேச் ஆகிட்டு போயிடுது. ஏன்னா எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, நான் இப்படிதான் இருக்கேன், என்னை யாரையும் கட்டாயப்படுத்தாதீங்க. யாரும் கட்டாயப்படுத்தி இங்க கூப்பிடல. ஏன்னா இந்த ஒரு அழைப்புன்றது உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு மற்ற சகோதரர் மூலயமா வாட்ஸ்அப்ல வந்திருக்கலாம், இல்ல நோட்டீஸ் கொடுத்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்துச்சு. ஆமா தானே? ஸோ அதே தான் அந்த சீசர் இயேசு கிறிஸ்துவும் சொல்றாரு, ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் அப்படின்னு சொல்லி அந்த விருப்பத்தை கூட உங்ககிட்ட தான் கொடுக்குறாரு. நீங்க வரணும்னு நினைக்கிறதும் வேணாம்னு நினைக்கிறதும் அது வந்து உங்களுடைய விருப்பம். உங்களுடைய இந்த ஒரு வாழ்க்கைக்கு நீங்க இணங்க நான் இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த ஒரு வாழ்க்கை கிடைக்காது. ஆமா தானே? ஸோ இந்த ஒரு வாழ்க்கைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரி பாடுகள் வரும்ன்றத சங்கீதம் 66:11 வாசிக்கலாம். சங்கீதம் 66:11 எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளில் இருங்க நம்ம ஸ்டார்டிங்ல ஒரு கேள்வி கேட்டது ஞாபகம் இருக்குங்களா? இந்த வலைக்குள்ள வந்து மாட்டினது நீங்களா வந்து மாட்டிக்கிட்டீங்களா, இல்ல உங்களை வந்து அகப்படுத்தினாங்களான்னு நான் கேட்டேன். அதுக்கான பதில் சொல்ல முடியுமா, இல்ல நானே சொல்லவா? ஸோ
எங்களை வலையில் அகப்படுத்தி. அப்படின்னா இந்த வலையில வந்து அவருதான் அகப்படுத்தியிருக்காரு அப்படின்றது கூட இந்த வசனத்துல வாசிக்கலாம். தொடர்ந்து வாசிக்கிறது. எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். சோ இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வலையில மாட்டின அந்த மீன் கரைக்கு வரும்போது என்ன ஆகுதுன்னா, தண்ணியில வர வரைக்கும் எந்த அடியும் படாது. கொஞ்சம் கரை கிட்ட வரும்போது மீனுடைய வெயிட் என்ன பண்ணும்னா தரையில அடிக்கும். தரையில அடிக்கும் போது வெளியில வரும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த மீன் வந்து காயப்படும் இல்லைங்களா, கல்லோ முள்ளோ கீறலாம். ஸோ அங்க என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிளட் வரும். அந்த ஒரு சரீரத்தை வந்து கீழ்ச்சிட்டு அந்த இடத்துக்கு வரும். வாசிக்கிறது. மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். ஸோ அந்த ஒரு வலியோட என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கரைக்கு போய் சேருவோம் அப்படின்ட்டு அந்த மீன் என்ன பண்ணுதுன்னா தன்னை இணங்க கொடுத்து அந்த கரைக்கு வருது. அந்த மனுஷரை தங்கள் மேல் ஏறி போக பண்ணினீர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மீன் மேல இன்னொரு மீன் இன்னொரு மீன் இன்னொரு மீன், அடியில் இருக்கிற மீனுக்கு வெயிட் பாரம் ஜாஸ்தியா இருக்கும். ஆமா தானே? ஸோ நம்ம சத்தியத்துக்குள்ள வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொடர்ந்து நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். இப்ப வரைக்கும் தெரியல, இனிமேல் வர காலங்கள்ல அதிகமா வரும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் நீங்க பார்த்தது எல்லாமே நார்மலானது. இதுக்கப்புறம் இந்த ஒரு அழைப்புக்குள்ள ஏன் வந்தீங்க அப்படின்ற ஒரு அழைப்பு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இல்லைங்களா, யார் கொடுத்தாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். சோ இது தொடர்ந்து நம்ம வரும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாசிக்கிறது. தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். சோ வர்ற பாதை தான் கடினமானது, ஆனா போற இடம் எப்படின்னு பாத்தீங்கன்னா செழுமையானதான். ஸோ நம்ம இந்த இடத்துக்கு வரணும்னு நம்ம பிரயாசப்பட்டு கிளம்பிடுவோம். அப்பதான் ஏதாவது ஒரு வேலை வரும், அப்பதான் இங்க ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு விஷயத்துக்காக இந்த ஒரு விஷயத்த நம்ம விட்டு கொடுத்துருவோம். ஆனா இங்க விட்டு கொடுத்ததுனால நமக்கு என்ன, அந்த செழுமையான ஒரு இடம் நமக்கு வந்து என்னமா ஆயிடுதான், இல்லாம போயிடுதுங்க. ஸோ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா இந்த ஒரு பாடம் மீன் வலை அப்படின்னு. ஸோ இந்த மீன் வலை அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஓமை தான். இதுக்குள்ள என்ன ரகசியம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியம் இருக்கு. பரலோகத்துக்கு போகிறதுக்கான எல்லா ப்ராசஸையும் இந்த ஒரு பாடத்துல நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. கடல்ல தான் நம்ம வலையை போடுறோம். கடல் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக ஜனங்கள். ஸோ மீன் யாரு? தேவனுடைய பிள்ளைகள். ஸோ அதை இப்போ இந்த ஒரு சப்ஜெக்ட்ல நம்ம கேட்டதுக்கு அப்புறம் நாம தான் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த ஒரு வலை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்பு பிளஸ் அன்புடன் சத்தியம். ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் இந்த பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். இந்த ஸ்டார்டிங்ல நம்ம ஒரு ஆதார ஒரு வசனம் வாசிச்சோம் இல்லைங்களா, அன்றையும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்ட சகலவித மீன்களையும் வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பா இருக்கு. இது எல்லாமே சேர்ந்தது தான் பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கான ஒரு வழி. ஸோ அந்த ஒரு வழியை தான் இந்த ஒரு பாடத்துல நம்ம பார்த்தோம். ஸோ இந்த ஒரு பாடம் உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? முடிஞ்சதுக்கு அப்புறம் கேளுங்க. ஸோ பாடம் முடிஞ்சது. பொறுமையோடு கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென். டைம் ஓவர் ஆயிடுச்சு.